இயக்குனர் பேரரசு சார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்படும். சார் அவர்களுக்கு பேரரசு பொன்னாடை போர்த்தப்படும். பொன்னாடை போர்த்தப்படும். அடுத்ததாக விஜய் முரளி சார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தப்படும். அவர்களுக்கு தயாரிப்பாளர் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துவார். எடிட்டர் கோபி அவர்களுக்கு அடுத்ததாக சம்பத் ராம் சார் அவர்களுக்கு இயக்குனர் பேரரசு அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துவார். பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துவார். ஹீரோ அருண் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் செந்தில்குமார். அரவிந்த் சாரும் பேரரசு சார் அவர்களும் இணைந்து பொன்னாடை போர்த்தி மரியாதை. விஜய் அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தப்படும். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல நான் பார்த்திருக்கேன். இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்தது இல்லை. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் டைரக்டருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் ஜென்ரலா சின்ன திரையில இருந்து சில்வர் ஸ்கிரீனுக்கு பெருசா எடுக்க மாட்டாங்க. அது என்ன காரணம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. பட் நான் அதை நம்ப மாட்டேன். திறமை இருக்கிறவங்கள எப்பேற்பட்ட ஒரு டைரக்டரும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு உண்மையான திறமைசாலி எங்க இருந்தாலும் ஒரு டைரக்டரோட கண்ணுக்கு துண்டா தெரிவாங்கன்னு எப்பவுமே சொல்லுவாங்க. அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் பாரதி ராஜா சார். ஒரு போக்குல ஒரு நடிகனா பிடிச்சிக்கலாம் வாயா அப்படிங்கறதெல்லாம் ஒரு இன்டர்வியூல நான் பார்த்திருக்கேன். என்னோட பெரிய பிளெஸிங் என்னன்னா, அவர் நடிக்கிறது ஒரு தடவை என்னோட ஃப்ரெண்டோட படத்துல நான் பார்த்திருக்கேன்.
அண்ட் எப்படியாவது கூட நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, அது எனக்கு நடக்கல. அதே மாதிரிதான் பாக்யராஜ் சாரும் ஒரு தடவை சின்ன திரையில எங்களோட ப்ரொடக்ஷன்ல ஒரு சீரியல் நடிச்சாரு. அவர் கூட ஒரு ஷாட்டாவது நடிச்சிரும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் நிராசையாவே போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளோட ஜாம்பவான்கள் ஒருத்தர்கிட்டயும் பேசுறதுக்கு எனக்கு ஒரு கதை இருக்கு. அஃப்கோர்ஸ் டைம் கன்ஸ்டன்ட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கறதுனால உங்க எல்லாத்துக்கிட்டையும் உங்களோட ஆசீர்வாதத்தை நான் வாங்கிக்கிறேன். ஆக்சுவலி சொல்ல போனா எந்த அளவுக்கு நான் பிளஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு வந்து வாயால சொல்ல தெரியல. இப்பேற்பட்ட ஜாம்பவான்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அவங்க பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல மேடை என்ன கூப்பிட்டு என்ன பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் நான் கடைசியா பேசினேன்னா எனக்கு தெரியல, நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வரல. அண்ட் அஃப்கோர்ஸ் நடுநாடு படம் எனக்கு வந்து இந்த இதுல வந்து என்ன கதாநாயகன்னு சொன்னாங்க. உண்மையா சொல்ல போனா கதையோட நாயகன் திரு சம்பத் அவர்கள் தான். பிகாஸ் இந்த கதை தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து நான் டைரக்டர் கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். ஸோ இந்த விஷயத்த சொல்லலாம். நான் வந்து ஒரு டைரக்டரா வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய ஒரு கேரக்டர் இதில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல ஏற்படுற ரிஜெக்ஷன்ஸ், அதுல ஏற்படுற கஷ்டங்கள், அதை தாண்டி வர்ற விஷயங்கள் எல்லாமே இதுல வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ அந்த போர்ஷன்ஸ், அந்த ட்ரெய்லர் போர்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் படமா இருக்கும்னு நான் ரொம்ப நம்புறேன். அண்ட் மறுபடியும் என்ன வாய்ப்பு கொடுத்து இந்த மேடையில் நிக்க வச்சதுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையணும் அப்படிங்கிறதுக்காக நான் கடவுளையும் என்னோட சீனியர்ஸ், என்னோட ஜாம்பவான்களையும் நான் வேண்டிக்கிட்டு எனக்கு பேச தெரியல இதுக்கு மேல. ஜென்ரலா எனக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் வராது. பட் எனக்கு இன்னைக்கு ஐ டோன்ட் நோ, ஐம் ரியலி சாரி. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் மெயினா சொல்ல வந்து நம்ம ப்ரெஸ் பீப்புள். ஸோ எங்களோட படத்துக்காக வந்து எங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கொடுத்துரு, ஒரு கிக் ஸ்டார்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நீங்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரெஸ்ல இருந்து வந்தவங்க அண்ட் போட்டோகிராஃபர்ஸ், ஸ்டில்கிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஒரு படம் வெற்றி படமா அமையணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில உங்க எல்லாத்திட்டையும் வாழ்த்தி விடுறேன். ஐயோ அஃப்கோர்ஸ் சாரி, நம்ம டைரக்டர் அவரை விட்டேன். மனுஷன் வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கதை சொல்லணும் சார், கதை இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாப்ல. இப்ப வரைக்கும் இந்த படத்தோட கதையை எனக்கு ஃபுல்லா அவர் சொல்லவே இல்லை. என்னோட போர்ஷனை மட்டும் சொன்னாரு. சார் இந்த போர்ஷன் தான் உங்களோட, அடுத்தது வந்து நாங்க வந்து இங்க ஒரு கதை உள்ள போயிடுவோம், நம்ம கிராமத்துக்குள்ள போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு தடவையும் சத்தியமா சொல்றேங்க, இன்னைக்கு வரைக்கும் பிரிண்ட் ஆன சீன் பேப்பர் அந்த மனுஷன் எங்க கிட்ட காமிச்சதே கிடையாது. இதுல நடிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சோ அவர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு மைண்ட்லயே வச்சுப்பாரு. சார் இது இங்க வர்றீங்க, இந்த டைலாக் தான் சார், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைலாக் சார், இது மட்டும் ஷார்ப்பா மென்ஷன் பண்ணிடுங்க, மத்தபடி உங்களோட ஃப்ளோல நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கதையை மைண்ட்லயே வச்சுட்டு தனக்குள்ளேயே வந்து எடிட் பண்ணிக்கிட்டே ஒரு ஷார்ட்டா எடுப்பாரு. ஸோ அவரை பத்தி ஸ்பெஷல் மென்ஷன் நான் பண்ணணும்னு நினைச்சேன். சாரி, நான் லாஸ்ட்ல எடுத்துட்டு வந்ததுக்கு. அண்ட் ரியலி தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மேலும் நிறைய படங்கள் நடிக்கிறதுக்கு. அடுத்ததாக நடுநாடு திரைப்படத்தின் மற்றொரு ஹீரோவாக நடித்திருக்கும் எழில் செல்வன் அவர்கள் ஓரிரு வார்த்தை பேசுமாறு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கிறோம் ப்ரெஸ் பீப்புள்ஸ் அண்ட் ஃபார் எவ்ரி ஒன், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். இது ஆக்சுவலாக என்னோட ஃபர்ஸ்ட் மூவி நான் ஹீரோவாக பண்ணது. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சந்தோஷ் சார் எனக்கு கொடுத்தது வந்து பெரிய வாய்ப்பு. இந்த ஸ்டேஜெல்லாம் வந்து நிற்ப நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. நான் ரொம்ப ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறந்து வாழ்ந்தவன். என்ன சார் நினைச்சாருன்னு தெரியல. அப்புறம் ப்ரொடியூசர் எங்கள் அண்ணன் தான். அண்ணன் வந்து என்னை சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ஒரு நாள் இந்த மாதிரி படம் பண்ணணும்டா, நீ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல வி ஸ்ட்ரகிள்ட் அ லாட். ஒரு கேமராவே சரியா பார்த்ததில்ல. அதை என்னை கூப்பிட்டு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு 3 daysலாம் பயங்கரமா கேமராவை பார்த்த உடனே கைகெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் சார் தான் வந்து கொஞ்சம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், என்ன சார் நான் யூஸ்வலா எப்படியும் பேசுற மாதிரி எப்படியும் பண்ற மாதிரி பண்ணுங்க, கேஷுவலா இருங்க அப்படின்னு சொல்லி என்னை தேத்தி கொண்டு வந்தாரு. 2வது நாள்லாம் தேய்ச்சி ஓடி இருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பயம் ஜாஸ்தியா இருந்துச்சு. அவர் நிறைய சார் வந்து ட்ரெயின் பண்ணி அவர் சொன்ன மாதிரி தான் சார், இவ்வளவுதான் சார் டைலாக் இந்த ஸ்பாட்ல வந்துட்டு இதுதான் சார், இப்படிதான் சார், ரொம்ப கேஷுவலா என்னை வந்து ட்ரெயின் பண்ணி கூப்பிட்டு வந்தாரு. அண்ட் த பீப்புள்ஸ் தோஸ் ஹூ ஒர்க்ட் வித் அஸ், இந்த நிறைய வெயில்ல வந்து ரொம்ப லைட்டு அதெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணும்போது ரொம்ப அவங்க வந்து கூட நின்று எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியா ரொம்ப கேஷுவலா ரொம்ப ஜாலியா வந்து கொண்டு போனாங்க. நடுநாடுன்ற பேரு இட்ஸ் நாட் அ நேம், இட்ஸ் அ ஃபீல். ஆக்சுவலா
நாங்கள் தமிழ்நாட்டு உள்ள வந்து ஒரு உளுந்தூர்பேட்டை, கடலூர் இந்த பகுதி சுற்று வட்டாரங்களை கடலூர் நடுநாடுன்னு சொல்லுவாங்க. நாங்க எங்க மக்களோட ஃபீலிங்ஸ், அவங்களோட உணர்வு, அவங்களோட வாழ்வியல் பற்றி உண்மையான சம்பவத்தை தான் வந்து சார் வந்து இதுல பதிவு பண்ணியிருக்காரு, சந்தோஷ் சார். ஸோ உங்களோட பிளெஸிங் மீடியா பீப்புள்ஸ், நீங்க 50% நாங்க என்ன எவ்வளவு பண்ணாலும் நீங்க ஒரு 50% எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் வந்து பெஸ்டான ஒரு அவுட்புட் கிடைக்கும். அண்ட் பரணி சார் தஞ்சாவூர்ல இருந்து வந்தவர், அவர் எங்க கால் பதிச்சாலும் அதுக்குன்னு ஒரு இடத்த வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிடுவாரு. ஃபர்ஸ்ட் பாடலாசிரியர் வந்து சார் வந்துட்டு, அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர், அதுக்கப்புறம் பாடகர், டைரக்ஷனு எல்லாமே பண்ணிட்டாரு சார். ஸோ அவரை பத்தி அதிகமா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, அவரை எல்லாருமே தெரியும். தேங்க்யூ ஃபார் இந்த மூவில எனக்கு பண்ணி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சார். உங்களோட பலம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு இந்த பாட்டு இதெல்லாம், இது இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கு இதுல. அண்ட் இப்போ நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்ததாக நடுநாடு திரைப்படத்தின் கதாநாயகி அனுஸ்ரீ அவர்கள் சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கின்றோம். Hi, good evening to everyone. First of all, I would like to thank all the chief guests and press and media people and everyone present here. பயப்படாதீங்க, தமிழ்ல பேசிடுறேன். Today is my very very special day. So இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ படத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி எங்க டைரக்டர் பத்தி நான் சொல்லிடுறேன். எனக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்த எங்க டைரக்டர் சந்தோஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ப்ரொடியூசர் சார் ஆறுமுகம் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை நம்பி இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் இந்த படத்தோடைய கேமராமேன் செந்தில் சார். ஸோ அவங்க மூலியமா தான் இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பரணி சார். சார் சின்ன வயசுல இருந்தே அவங்களோட பாட்டு நிறைய கேட்டிருக்கேன், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்க நான் நடிச்சிருக்க இந்த படத்துல நீங்க மியூசிக் பண்ணிருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையாவும் இருக்கு. ஸோ உங்களோட மியூசிக்ஸ் வந்து இந்த படத்துக்கு பெரிய பெரிய ஒரு பலம் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் என்னோட கோஸ்டார்ஸ் அருண் சார். ஸோ அவரை பத்தியும் கண்டிப்பா சொல்லணும். ஸோ எனக்குமே வந்து ஆக்டிங் பெருசா எதுவும் சொல்ல முடியாது. பட் எல்லா சீன்ஸ்லயுமே சரி, டைரக்டர் சாரும் சரி, ஹீரோ சார் அருண் சாரும் சரி, எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்தாங்க, கைட் பண்ணாங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் தைரியம் கொடுத்துச்சு. சீன்ஸ் நல்லா வர்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நடுநாடு படம் நல்லா வந்திருக்கு. ஐ ஹோப் டெஃபினெட்லி யூ என்ஜாய் திஸ் ஃபிலிம். ரொம்ப 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 கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த படத்துக்காக எல்லாருமே, ஃபினான்ஷியலும் சரி அண்ட் எவ்ரிதிங். இந்த படத்துல எல்லா விஷயத்துக்குமே வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இது ஒரு ஆளால மட்டும் இந்த படம் உருவாகல. ஸோ என்டையர் க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த படத்துக்காக ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டேஜ்ல நான் இருக்கிறதுன்றது என்னுடைய பல நாள் கனவு. ஸோ ஒன்னு சொல்லுவாங்க, நீங்க எந்த விஷயத்த பத்தி நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்களோ அது கண்டிப்பா ஒரு நாள் வந்து அது நடந்தே தீரும். அதை வந்து மாத்த முடியாது. பட் நீங்க எந்த அளவுக்கு வந்து அத நம்பிக்கையோட முயற்சி பண்றீங்களோ, உங்களுக்கு முழு நம்பிக்கையும் இருக்கணும். நீங்க அட் த சேம் டைம் அதுக்காக நீங்க உழைக்கணும். சோ அந்த உழைப்பு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் புகழை தேடி கொடுக்கும், வாய்ப்பை தேடி கொடுக்கும். சோ அதை வந்து நான் முழுசா நம்புறேன். அது எனக்கு நடந்திருக்கு. சோ தேங்க்யூ யூனிவர்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஸ்டேஜ்ல நிறைய நிறைய பெரிய பெரிய சாதனைகள் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்க இருக்கிற இந்த ஸ்டேஜ்ல நான் எனக்கும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதால தேங்க்யூ. இங்க வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பிரஸ் மீடியா பீப்புள்ஸ், கண்டிப்பா இதை வந்து
நல்லபடியா கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பெரிய பெரிய தேங்க்யூ. தத்துவமா பேசின கதாநாயகி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக படத்தின் எடிட்டர் RK செல்வன் அவர்களுக்கு திருமலை சார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துவார். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவருக்கும் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தப்படும். இவர் தஞ்சை நெற்களஞ்சியத்தில் பிறந்து துளி துளியாய் இசை மாலையில் நனைந்து ஸ்டைலாக இசையமைத்து இசை களஞ்சியமாய் நமக்கெல்லாம் இதமான இசை விருந்து கொடுத்து வருகின்ற நடுநாடு திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரு பரணி சார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கின்றோம். நிறைய பேர் நிறைய பேசுறது இருக்காங்க, அவங்க பேசுவாங்க. பிரஸ் பீப்புளுக்கும் மீடியா பீப்புளுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நடுநாடு படம் எப்படி தொடங்குச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷமா டேரக்டர் வந்து என்கிட்ட ஒரு கதை சொல்லுவாப்புல. இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும் சார் அப்படின்னு கதை சொல்லியிருந்தாரு. நானும் என்னன்னா ஒரு வெற்றிக்காக வெயிட்டிங்ல இருந்துகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அவர் ஒரு கதை சொன்னாரு. அது சினிமா பற்றிய கதை. இது சினிமா பண்ணி நிறைய பேர் ஒன்றும் பெருசா ஜெயிக்கலையா, திருப்பியும் சினிமா பத்தி சொல்றாரு சார், இது ஒரு விதமான கதை சார்னு அப்புறம் மீண்டும் சொன்னாரு. சொல்லி விடவே இல்லை, கடைசி வரைக்கும் இந்த படத்துக்கு நீங்க மியூசிக் பண்ணி கொடுக்கணும். நான் ஒரு நல்ல படமா நல்ல ஒரு பெரிய படமா பண்ணணும், எல்லாருக்குமே கனவு அப்படித்தானே. அதுக்காக நான் வெயிட்டிங்ல இருந்துகிட்டு இருந்தேன். அவர் பேசக்குள்ள அவர் இந்த கதை சொன்ன விதம், ஆள் அப்படி பேசுற அந்த வெறித்தனம், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் கம்போஸ் பண்ணோம். தாமஸ் சார் ப்ரொடியூசருங்க பாட்டு எழுதுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் என் படத்துல எந்த ப்ரொடியூசரையும் பாட்டு எழுத வச்சதில்லை. இந்த படத்துலதான் முதல் முறையா தாமஸ் சார் எழுதி கொடுத்து நான் மிரண்டு போயிட்டேன். எல்லா பாடலுமே அவர் லிரிக்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நான் டியூன் பண்ணேன். எந்த சாங்குமே டியூன் பண்ணிட்டு எழுதல. அது ஒரு எனக்கு சவாலா இருந்தது. இந்த படத்துக்கு பண்ணி கேட்ட பாடல் எல்லாமே லிரிக்ஸுக்கு டியூன் பண்ணது. இந்த பாடல் கேட்கக்குள்ள ஹரிஸ் ராகவன் பாடக்குள்ள அவர் சொன்னாரு, சார் இந்த சாங் ரொம்ப நல்லா இருக்கு, அடியே என் சண்டைக்காரி அப்படின்னு சொன்னாரு. அவரும் நானும் சேர்ந்தாலே கன்ஃபார்மா ஒரு ஹிட்டு. இந்த படத்துக்கும் அப்படி அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா நடுநாடு மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னோட சினிமா ஜாம்பவான்கள் எல்லாம் மேடையில் இருக்காங்க. அவங்க பேரை தனித்தனியா சொல்லி நான் வாழ்த்து தெரிவிக்க முடியாது. மொத்தமா வாழ்த்து தெரிவிச்சுக்கிறவங்க எல்லாருக்கும். இதுக்கு மேல அவங்க பேசுவாங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக திரு பாஸ்கர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கின்றோம். பாஸ்கர் சார் அவர்கள் சமூக ஆர்வலர். அன்பிச்சிறந்த நண்பர்களே, இயக்குனர் திருமலை தான் சொன்னாரு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப நல்ல நேரம் பார்த்து தான் வந்தேன். இந்த தேர்தல் நேரம் எல்லாம் முடிஞ்சது. நானும் தேர்தல் களத்துல இருந்தேன். தேர்தலில் போன பணத்தெல்லாம் நினைச்சா இன்னும் ஒரு 5-6 படம் பண்ணிருக்கலாம் போல இருக்கு. தேர்தல் செலவுலாம் ரொம்ப கம்மியாகுது இப்ப. ஆனா 40 லட்சம் தான் கணக்காட சொல்றாங்க. ஆனா அதை நான் சொல்ல முடியாது. சொன்னா வேற மாதிரி ஆயிடும். நல்ல கதைகளையும் நல்ல படத்தையும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த வகையிலே இந்த நடுநாடு படத்தையும் மக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. நிச்சயமா அதற்கான ஒரு வரவேற்பு இருக்கிறது. ஆர்வமும் துடிப்பும் உள்ள இயக்குனர் இதை இயக்கி இருக்கிறார்கள். அதே நேரத்திலே தயாரிப்பாளர்கள் ஆர்வத்தோடு இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். திரையுலகத்தை பத்தி நன்றாக தெரிந்த ஜாம்பவான்கள் தான் இங்க எல்லாருமே இருக்கிறாங்க. எனக்கு திரையுலகத்தை பத்தி தெரியுமா அப்படின்னு சொன்னா, மக்கள் தொலைக்காட்சி ஆரம்பிக்கிற பொழுது நாங்க நல்ல படங்களை தயாரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரே நேரத்தில் 100 படங்கள் தயாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அதுவும் குறிப்பா DFD அந்த மாணவர்களை வைத்து அவங்களை தேடி கண்டுபிடிச்சு ஒரு பட்டியலே எடுத்தோம். ஒரு 100 பேர் எடுத்தோம். 100 பேர் எடுத்து ஆளுக்கு இவ்வளவு கொடுக்கணும், 1 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் மக்கள் தொலைக்காட்சியை உட்கார வச்சு 100 பேரையும் உட்கார வச்சு 100 பேருக்கும் பணப்பட்டுவாடா பண்ணோம். 100 பேருக்கும் பணப்பட்டுவாடா பண்ணி அவர்கள் என்ன படத்தை கொண்டு வந்தா அதை பார்த்துட்ட பிறகு இனிமேல் நாங்க படம் எடுக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம் தொலைக்காட்சி. அதான் சொல்ல வந்தேன். அதாவது
இல்ல இந்த சம்பவம் 100 பேருக்கு கொடுத்தோம். 100 பேர் எடுத்து பார்த்துட்டு, அதாவது நல்ல உங்களுக்கு தெரியும் மக்கள் தொலைக்காட்சியில வந்து வியாபார ரீதியாக நாங்க படம் எடுக்கிறதுல உங்களுக்கு நல்லா தெரியும். அதுல இருந்து நம்ம நிறைய பேரை நம்பி இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் தொலைக்காட்சியில வாய்ப்புகள் நிறைய பேருக்கு நான் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் வீரப்பனை சார்ந்து ஒரு டைட்டில் போட்டு படம் கொடுத்திருக்கேன். எல்லாருமே நன்றியா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவும் முடியல. அதால நாங்க தொலைக்காட்சியிலையும் சரி திரை உலகத்திலையும் சரி நாங்க பல பேருக்கு உதவிகளை செஞ்சிருக்கிறோம், தயாரிக்கிற வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறோம், இயக்குற வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறோம். அதை ஒருத்தர் 2 பேரை தவிர வேற யாருமே சரியா பயன்படுத்திக்கலன்ற வருத்தம் இருக்கு. இன்னும் கூட எங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கு, இன்னும் நாங்க செய்ய தயாராவே இருக்கோம். ஆனால் அதற்கான தகுதி படைத்தவர்கள், தகுதியானவர்கள், சொல்ல போனா உண்மையானவர்கள் பற்றாக்குறை இருக்கு. இந்த துறையில உண்மையானவர்களுடைய பற்றாக்குறை. நம்பிக்கை கழுத்து இருக்கிறது, பின்னாடி முதுகுல குத்துறது, ஒரு 30-40 கத்தி இருக்கும். எடுத்து பார்த்தா தம்பி நீ உங்க கத்திக்குமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி சம்பத் வந்து என்னுடைய நண்பன். அதுவும் சொல்ல போனா ஜிம்ல வந்து நான் பார்ப்பேன், ரொம்ப சின்சியரா பண்ணுவாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர்கள்ல சம்பத் வந்து இங்க தமிழகத்துல மட்டுமல்ல உலக நாடுகள்லாம் நல்ல பிரபலமானவர். கபாலில இருந்து ரஜினிகாந்த் வெளியே வந்தவொடனே சம்பத் எப்படி இருக்கிறன்னு ஒரு கேள்வி கேட்பாரு. அப்பவே சம்பத்தை அதுல தனித்துவமா தெரிவா போல சம்பத். அதே மாதிரி இந்த நம்ம கதாநாயகனும் பார்த்தேன், ஆர்வமா இருக்காங்க. கதாநாயகி எல்லாமே ஆர்வமா இருக்காங்க. சில எல்லாம் கதாநாயகிலாம் தத்தி பேசுவாங்க. நல்லா பேசுறம்மா, உனக்கு எல்லா இடத்துலயும் வாய்ப்பு இருக்கு, எங்க தொலைக்காட்சியில நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா நல்ல தமிழ் பேசணும், ஆங்கிலம் கலக்க கூடாது, சமஸ்கிருதம் கலக்க கூடாது. ஒண்ணு சொல்றேன், மக்கள் தொலைக்காட்சியில இருந்து போனவங்க நிறைய பேர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஆயிருக்காங்க, பெரிய அளவுக்கு உருவாகி இருக்கிறாங்க. இன்னும் மக்கள் தொலைக்காட்சி நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். அதாவது மக்களை சார்ந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்க நல்ல படங்களுக்கு நான் இன்னைக்கு கூட வந்து நான் ஒரு படத்தை தயாரிச்சுட்டு தான் இருக்கேன். நான் சொல்ல விரும்பல, ஆனா உண்மையிலே ஒரு படம் தயாரிச்சுட்டு இருக்கேன். ஆபரேஷன் ராகத்துன்னு ஒரு படம் தயாரிச்சுட்டு இருக்கேன். மோகன்லால், மேஜர் ரவி தான் டைரக்டர். அது வந்து உங்களுக்கு தெரியும், ஆபரேஷன் ரகத்தை பெயர் பதிவு ரவி கோட்டரக்கார எல்லாமே கேட்டு படம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த படத்தை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சரத் சார்லாம் கூட நடிக்கிறாங்க. அதுல இப்ப எதுக்காக சொல்ல வரேன்னா, பெரிய படங்கள் சின்ன படங்கள் இதெல்லாம் பார்த்து குழந்தை இதெல்லாம் கலந்து பேசி பார்க்கும்போது திரையுலகம் இன்றைக்கு ஒரு ஹெல்த்தியா இல்ல, திரையுலகம் வந்து ஒரு ஆரோக்கியமானதா இல்ல. உங்களுக்கு வந்து தியேட்டர் கிடைக்கல, தியேட்டர்ல போனா வசூல் கிடைக்கும், மக்கள் வரவே மாட்டேன்றாங்க. அதுக்கான காரணங்களை இன்னும் கண்டறியாமே நீங்க படத்தை தயாரிச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு ஏபி இன்டர்நேஷனல் போறோம், அவங்க கிட்ட போட்டா அவங்க ஒரு 1008 கதை சொல்றாங்க. அமேசான் பிரைம்ல போனா அவங்களுடைய விதிமுறைகள் வேற மாதிரி இருக்கு. அப்புறம் எங்கதான் நீங்க திரையரங்கிலையும் திரையிட முடியல, ஓடிடிலையும் திரையரங்க முடியல. அப்புறம் நம்பி என்கிட்ட வந்து படத்தை வந்து நீங்க தயாரிங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஆர்வமா பேசுவாங்க சில இயக்குநர்கள், நல்லா ஆர்வமா பேசுவாங்க. நல்ல இயக்குநர்கள் நிறைய பேர் நடிகர்கள் பேசுவாங்க. எனக்கு எல்லாருமே தெரியும். தயாரிப்பாளர் சங்க தலைவர் தமிழ் குரலா என்னுடைய நண்பன், அதே மாதிரி கலைப்புலி தானும் எல்லாமே நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். எப்படி நான் தயாரிக்க நான் தயாரா இருக்கிறேன். ஆனா படம் எப்படி ஒழுங்கா வருமா, ஒழுங்கா பண்ணி தருவாங்களா, ஒழுங்கா முடியுமா அப்படின்ற கேள்வி எல்லாம் நிறைய இருக்கு. எல்லாம் ஜாம்பவான்கள் தான் அங்க இருக்காங்க, அண்ணன்லாம் இருக்காங்க, பெரிய ஜாம்பவான்கள், பெரிய வெள்ளி விழா படங்களை கொடுத்தவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் இன்றைய இளைய தலைமுறை, இன்றைய இளைய இயக்குநர்கள் இன்றைக்கு இந்த திரைத்தை எப்படி புரிந்து கொண்டு சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த திரைப்படம் சிறப்பாக வந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். நல்லாவே பண்ணியிருக்காங்க, இசையமைப்பாளர்லாம் நல்லா இசையமைச்சிருக்காங்க, எடிட்டிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா அவங்க நடிச்சிருக்காங்க. சம்பத்து பேருக்குன்னு ஒரு மகிமை இருக்கு. அந்த அடிப்படையில நிச்சயமா சம்பத் சார்ந்து இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும். இயக்குனரும் ரொம்ப உறுதியா இருந்திருக்காரு, இது ஒரு நல்ல வெற்றி படமாக அமையும். மீண்டும் இதே ஒரு குழுவினர் ஒரு படங்களை தொடர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை திரையுலகமும் சரி தமிழ் சமுதாய மக்களும் அவர்களுக்கு வழங்குவார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக சிறு முதலீட்டு திரைப்பட தயாரிப்பு பட சங்க தலைவர் திரு RK அன்பு செல்வன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கின்றார். நன்றி, வணக்கம் தான் சொல்ல முடியும். வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மன தெரிவிச்சுட்டு, நாடு மேல இருக்க அத்தனை பேருக்குமே என்னுடைய நடுநாடா, ஆமா நடுநாடு முடிச்சரே இப்பதான் நானே பாக்குறேன், பதிவு பண்ணிட்டு அப்புறம் இப்பதான் வந்தாரு. அது நானே கூட்டு மேல வர வச்சேன். இப்ப சாஸ்திரம் உங்க பிடிச்ச மட்டும் சப்போர்ட் பண்ணுவேன் சொன்னார் உதய பிரசாத். அயற்பாறை இல்லை, என்ன சினிமா இல்லைங்க நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்
பரணியை நான் மெயினாக பேசி ஆகணும். ஏன்னா பரணி நானும் ரொம்ப ஏதோ கூட சொன்னேன், எங்கள் ஊர் மியூசிக் டேரக்டர்னு. உடனே என்ன உங்கள் ஊருன்றீங்கன்னாரு. நம்ம ஊர் மியூசிக் டேரக்டர் 90லேருந்தே பரணி எனக்கு தெரியும். பரணி நானும் ஒன்றுமே காவரிசையில் நடந்து போயிட்டு வந்துட்டு மியூசிக்கை பற்றி பேசிட்டு போவோம். நான் நடிக்க போயிட்டு இருப்பேன், ஒரு மியூசிக்கை பற்றி பேசிட்டு இருப்பாரு. அவரும் வளர்ந்துட்டார், நானும் வளர்ந்துட்டேன். இதுதான் சினிமா. இந்த ஹீரோனி சொன்னாங்க, எல்லாரும் எதை நினைக்கமோ அதுதான் உண்மை. ஹீரோனி உண்மையிலேயே படத்தை விட நேரில் தான் ரொம்ப அருமையாக இருக்காங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஆமாம், உண்மை. ஏன்னா இப்போதான் அழகாக மேக்கப்லாம் அழகூட வந்து ரொம்ப நீட்டாக இருக்குங்க. அதேமாரி நம்ம சம்பத்ராம் பின்னி எடுத்திருக்காரு. என்னன்னா ஒரு படம் பாஸ்கர் சார் தெளிவாக சொன்னார், அதில் வந்து ஒரு நூல் கூட பொய் கிடையாது, உண்மை. யாருமே ஏமாத்தா படம் எடுக்கிறதுக்கு யாருமே வரல சினிமாவுக்கு. எப்போ அண்ணன் சவமா தின்னு எப்போ காலியாக இருந்தால் ரெடியாக இருக்கு. இப்போ சொன்னார் 100 படம்னு. ஏன்னா படத்தை நீங்க எடுக்கும் போதே ஒரு டீமை செட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாரும் பெரிய பெரிய ஹீரோ வச்சு படம் எடுக்கிறாங்க, பெரியனா அவங்க ஒரு டீமை செட் பண்ணி ஏமாத்தாம தெளிவா சேர்க்கிறாங்க. நம்மளால புடிச்சதை பார்த்தாலும் 4 பேர் சுத்தி ரவுண்டு கட்டிட்டு ஏமாத்தி தெளிவா இருக்கான். அப்ப எப்படி படம் நம்ம ஹிட் கொடுக்க முடியும்? இன்னைக்கு தியேட்டர்ல யாருமே வரதில்லை. அதையும் மீறி வரணும்னா இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் நீங்க சொல்லி ஆகணும். எனக்கெல்லாம் சொன்னா எவனும் வரமாட்டாங்க, ஃபேமிலிஸ் எல்லாம் வரமாட்டாங்க. இன்னைக்கு தியேட்டருக்கு வர எல்லாருமே இளைஞர்கள் தான், யூத்து தான், காலேஜ் பசங்க காலேஜ் பொண்ணுங்க தான் வருதுன்னா அதுக்கு தகுந்த நீங்க கதையை நீங்க எடுத்தீங்கன்னா தான் சினிமாவில் ஒரு 10 பேர் வந்தாதான் அடுத்த ஒரு படம் எடுக்க முடியும். நானே ராஜா, நானே ஹீரோ, நானே மந்திரி, நம்மளே ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு படம் சூப்பர் சூப்பர்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? யார் ஒரு தேட்டருக்கு? அதனால தயவு செய்து அவர் பாசியா சொன்ன மாதிரி படத்தை நல்லா எடுங்க. இந்த நாடு நாடு சாரி நடு நாடு நடு நாடு எங்கேயோ நல்லாச்சு, எல்லாம் இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சு தமிழ்ல ஏதாவது ஒண்ணு. அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இந்த மாதிரி படம்லாம் எடுக்கும் போது தெளிவா எடுங்க. எக்காரத்தை கொண்டும் யாரை ஏமாத்தி படம் எடுத்து வராதிங்க. நீங்க ஜெயிக்கணும்னா அந்த ஹீரோனி சொன்ன மாதிரி தெளிவா நினைச்சு எடுத்துவாங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக பல படங்களில் வில்லனாக நடித்து நம்மை மிரட்டியவர். நடுநாடு திரைப்படத்தில் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் மிக சிறப்பாக நடித்திருக்கும் நடிகர் சம்பத்ராம் சார் அவர்கள் பேச அன்புடன் அழைக்கின்றோம். மேடையில் இருக்கிற கலையுலக ஜாம்பவான்கள் அனைவருக்கும், மேடைக்கு முன் அமர்ந்திருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும், இங்க வந்திருக்கிற நடுநாடு படக்குழுவினர் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள், சொந்தக்காரங்க, நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய மாலை வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய தமிழக முதல்வர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுடைய நடிப்புல நாளை வெளியாக இருக்கிற ஜனநாயகன் திரைப்படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய கடைசி படம் சொல்றாங்க. ஸோ நம்ம எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்த்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணிட்டே இருப்பாரு. சார், நான் உங்க பெரிய ஃபேன் சார், உங்க நடிப்பு ரொம்ப பிடிக்கும் சார், அப்படி இப்படின்னு அப்பப்போ ஃபோன் பண்ணிட்டே இருப்பாரு. உங்களை நேரில் பார்க்கணும் சார், நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. சரி, நானும் நிறைய பேர் பேசுவாங்க, அது மாதிரி இவரும் பேசுறான்னு நினைச்சிட்டு ஒரு நாள் வர சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பேசிட்டே இருந்தாரு. ஒரு நாள் வர சொன்னேன் வீட்டுக்கு. ஒரு சின்ன பையன் மாதிரி காண்டி அவனை போட்டுக்கிட்டு துருன்னு வந்தாப்புல. வந்துட்டு, சார் நான் உங்களுக்கு ஒரு கதை வச்சிருக்கேன் சார் அப்படின்னாரு. சரி, ஏதோ பையன் விளையாட்டு போல ஏதோ சொல்றான் போல, சொல்லு பாட்டுன்னு. அப்புறம் சொன்னா, அந்த கதையில வந்து அந்த லீட் கேரக்டர் யாருப்பா பண்றது கேட்டேன். சார், நீங்க தான் சார். என்னப்பா சொல்ற அப்படின்னு. இல்ல இது இந்த கேரக்டர் நீங்க தான் சார் பண்ணுவான். அப்பா, நான் ஏதோ வில்லன் கூட ஹீரோ கூட ஏதோ சின்ன பண்ணிட்டு என்ன போய் ஹீரோன்னு சொல்றியாப்பா அப்படின்னு. இல்ல சார், இந்த கேரக்டர் நீங்க கரெக்டா இருப்பீங்க, ஏன்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர், அதனால நீங்க கரெக்டா இருப்பீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் யார்பா டைரக்டர் அப்படின்னு. சார், நான் தான் சார் படம் எடுக்க போறேன். ஓ, என்னப்பா 19 வயசு இருக்காது போலுக்கு, உனக்கு சின்ன பையமா இருக்க, நீ எடுக்கிறான்றியா அப்படின்னு. இல்ல சார், நான் எடுத்துருவேன் சார். என்ன ஏதாவது படம் ஒர்க் பண்ணிருக்கியா? இல்ல சார், நான் எதுவும் ஒர்க் பண்ணல. அப்ப எப்படி பாடுப்ப? இல்ல சார், நான் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர்ல ஆன்லைன்ல பார்த்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் சார் அப்படின்னா. சரி, ஏதோ விளையாட்டு போல சொல்றானே, சரி எடுக்கும்போது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டேன். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணி,
சார் டேட் கொடுத்தீங்கன்னா எடுத்துடலாம் சார் அப்படின்னா. சரி இது என்னதான் பண்றோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் நடிச்சு ஒரு 20-30 நாள் ஷூட் பண்ணா, நல்லபடியா எடுத்து ரிலீஸ் பண்ணும்போது கொரோனா வந்துடுச்சு. படம் பார்த்தா ஓகே நல்லா இருக்கு, ஒண்ணுமே தெரியாம ஒரு பையன் வந்து எடுத்திருக்கானே, சரி நல்லா இருந்தது. ஸோ அதுக்குள்ளேயும் கொரோனா வந்துடுச்சு, ரிலீஸ் பண்ண முடியல. சரி ஓடிடியா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றோம். சரி டீசர் வந்து யாராவது ரிலீஸ் பண்ணலாம் சார்னா, சரிப்பா ஃபர்ஸ்ட் ஏதாவது போஸ்ட் ஏதாவது அனுப்பு பண்ணலாம் அப்படின்னேன். சார் நீங்க எத்தனை படம் இதுக்கு நடிச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்டான். நான் சொன்ன ஒரு வருஷத்துக்கு 10 படம், நான் 20 வருஷமா இருக்கேன், வருஷத்துக்கு 10 படம் விட ஒரு 200 படம் நடிச்சிருப்போம்ப்பா அப்படின்னேன். அப்புறம் போஸ்ட் அனுப்பிச்சேன். அதில் பார்த்தா நடிகர் சம்பத் ராமின் 200வது படம் கசகசா, அந்த படத்தோட பேர் வந்து கசகசா இப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு அனுப்புனாரு. எனக்கு வந்து நான் ஏதோ விளையாட்டு போல சொன்ன 200 படம்னு போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் ஃபுல்லா நம்ம நடிச்ச படத்தை எல்லாத்தையும் ஆன்லைன்ல தேடி 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 பார்த்தேன். 197 படம் வந்துச்சு நம்ம நடிச்சது, எனக்கு ஞாபகத்துல இருந்தது. அது சரி ஓகே பரவாயில்ல, ஏன்னா தப்பாயிடக்கூடாதுல, 200 படம் போட்டு அப்புறம் 200 படம் நடிச்சானா நடிக்கலையான்னு யாராவது கேட்டாங்கன்னா பதில் சொல்லுங்கிறதுக்காக தேடி பார்த்தேன். ஒரு 3 படம் மட்டும் கம்மியா இருந்தது. சரி பரவாயில்ல, ரிலீஸ் ஆகாத படம் ஒரு 40-50 படம் இருக்கு, அதுல இது அட்ஜஸ்ட் ஆயிடும் சொல்லி நானும் விட்டுட்டேன். அதுதான் என்னோட முதல் படம், சம்பத் ராம் இன் அப்படின்னு போட்டு வந்த படம். அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் ஒரு டைரக்டர் சார் சந்தோஷ் சேகர்னு பேசுறேன் சார், அவங்களை பார்க்கணும் அப்படின்னு அவரும் கேமராமேன் செந்தில் சாரும் பேசினாங்க. ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துட்டு சார் நீங்க தான் இந்த கேரக்டர் பண்றீங்க சார் அப்படின்னு சொன்னாரு டைரக்டர். இது வந்து ராஜ்கிரண் சார் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சார், ஒரு ஊர் பெரியவர், ஒரு பெரிய தலைவர், ஸோ நீங்க பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. நானும் அதை ஒத்துக்கிட்டு பண்ணி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து போஸ்டர் அனுப்பிச்சாரு. நான் உண்மையில அதை எதிர்பார்க்கல, சம்பத் ராமின் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சு வச்ச உடனே எனக்கு உண்மையிலே ஒரு நாளைக்கு அப்புறம் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல. சம்பத் ராமின் சின்ன படமோ பெரிய படமோ நம்ம அதை எய்ம் பண்ணி சினிமா வரலாம் கூட, பட் அந்த சம்பத் ராமின் அந்த ஒரு பேர் போடும்போது அது ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். நம்மளும் 28-29 வருஷமா ஃபீல்ட்ல இருக்கோம், இந்த மாதிரி வருடங்கிறது நம்மளும் சின்ன சின்னதா பண்ணி அந்த ஒரு இடத்துக்கு வரவானும் போது அது ஒரு சின்ன சந்தோஷத்தையும் ஒரு நம்பிக்கையும், சரி இன்னும் நம்ம வந்து இன்னும் நிறைய சாதிக்கணும், இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் நிறைய நல்லா நடிக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தையும் ஒரு உந்துதல் சக்தியும் கொடுக்கிறது. அந்த படம் அந்த மாதிரி ஒரு டைட்டில போட்டு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த இந்த படத்தோட நடுநாடு திரைப்படத்துடைய இயக்குனர் சந்தோஷ் சேகரன் அவர்களுக்கும், இந்த படத்தோட கேமராமேன் செந்தில்குமார் அவர்களுக்கும், இந்த படத்தோட ப்ரொடியூசர் தாம்பு சார் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல. ஏன்னா ரொம்ப அழகா வேலை வாங்கி என்ன நடிக்க வச்சாருன்னு தான் சொல்லணும். நான் எப்பவுமே வந்து இயக்குநர்களுடைய நடிகர், நான் ஒரு களிமண் மாதிரி தான் போவேன் ஸ்டூடியோ ஸ்பாட்டுக்கு, முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் போறது இல்லை. ஸ்பாட்டுக்கு போன பிறகு டைரக்டர் என்ன சொல்றாருங்கிறது நல்லா அழகா உள்வாங்கி அதை வந்து நடிப்பா வெளிப்படுத்துவோம். அப்படிதான் வந்து திருப்பாச்சி படத்துல நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க, லைட்டா மொட்டத்தலையோட இருந்திருப்பாங்க. பேரரசு சார் வந்து அந்த ஜெயில் சீன் பாத்திருப்பீங்க, பட்டாசு பாலுவோடைய இன்ட்ரோடக்ஷன் ஷாட், அதுல வந்து நான் நடிச்சேன், நல்லா நடிச்சேன்னு நிறைய பேர் பாராட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து பேரரசு சார் தான். அவர் வந்து நான் என்ன பண்ணணும் அதை அப்படியே அவர் நடிச்சு காமிச்சாரு, ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து அதுல நடிச்சு காமிச்சாரு, அப்படியே அதை நடிச்சேன். அந்த கேரக்டர் வந்து இப்போ ரீசெண்டா யாரோ ஒருத்தர் எனக்கு வந்து ஆன்லைன்ல மீன் சோசியல் மீடியால வந்தது எனக்கு காமிச்சாரு. அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா. அது கூட வரும்போது நம்ம கமலா தியேட்டர்ல அவ்வளவு பெரிய பேனர் திருப்பாச்சி வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நன்றி சார், இந்த மாதிரிலாம் எனக்கு நீங்க எல்லாம் வாய்ப்பு கொடுத்ததுனால்தான் இப்போ சம்பத் ராம் இன் நடுநாடு அப்படின்னு போட்டு வர அளவுக்கு ஒரு படத்தை நம்மளாலே நடிக்க முடிஞ்சது. ஸோ ஒரு இத்தனை படங்கள்ல என்னுடைய இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள், இவங்க எல்லாருமே வந்து என்ன சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு படத்துலயுமே நான் போய் ட்ரை பண்ணும்போது இவனுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துடணும். ஏன்னா அந்த அளவுக்கு போய் 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 பார்த்து 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 அவங்கள வந்து தொல்லை போயிட்டே இருப்பேன். இவனுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணுன்றதுக்காகவே எனக்கு வந்து சின்னதோ பெருசோ அவங்க படத்துல மக்கள் பார்த்தார், அவங்க மைண்ட்ல இருக்கிற அளவுக்கு ஒரு கேரக்டருங்களை கொடுத்த ஒவ்வொரு படத்துலையும்
என்னை வந்து இந்த அளவுக்கு நடிக்க வச்சிருக்காங்க, இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வர வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். உங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நடுவர் டீம் மொத்த பேருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பிரஸ் மீடியா நீங்க தான் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். சின்ன படம் விட்டுறாதீங்க தயவுசெய்து. இந்த படத்தை கொண்டு போய் சேருங்க. இந்த படம் நிச்சயமா எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். அப்புறம் இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் பத்தி சொல்லி ஆகணும். சாரி பரணி சார், உண்மையிலே 3 பாடல்களும் ரொம்ப அற்புதமா இருக்கு சார். உங்களுடைய படத்துல இருந்து நான் பெரிய ரசிகன். அந்த படத்தோட ஒவ்வொரு சாங்குமே அவ்வளவு ஹிட். அது அப்படி ரசிச்ச அந்த சாங்ஸ் மியூசிக் டைரக்டர் வந்து இந்த படத்துக்கும் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதுல நானும் நடிச்சிருக்கேன் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமா ஃபீல் பண்றேன் சார். மிகப்பெரிய இந்த படம் வந்து சாங்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார். அடுத்ததாக வெற்றி படங்களின் இயக்குனர், பாடலாசிரியர், இன்றைய நடிகர் என பன்முகம் கொண்ட திரைப்பட இயக்குனர் சங்க செயலாளர் திரு ஆர்.வி. உதயகுமார் சார் அவர்களை அன்புடன் பேச அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நடுநாடு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த அழகான மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் எனது சக திரையுலக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்ன பேசுறது, ஒரு நல்ல படம் ஓடிட்டு இருக்கேன், இவர் பேசிட்டு இருக்காரு நடுவில். ஒரு நல்ல ட்ரெய்லரு, மிரட்டலான ட்ரெய்லரு, இந்த காலத்துக்கு ஏற்ற சத்தத்தோடு அழகா பின்னணி கோர்வை இருந்தது. இந்த காலத்து சத்தம், அதுக்கு இந்த சத்தம் கேட்கலன்னா இவனுக்கு மியூசிக் தெரியலன்றவாங்க. கரெக்டா கரெக்டா இசையமைப்பாளர் பரணி அவர்கள் வரும்போதே நான் பார்த்தேன். ஒரு நாளைக்கு முன்னாடி கூட நான் கார்ல டிராவல் பண்ணும்போது அவருடைய பேட்டியை கேட்டுட்டே போனேன். அவருடைய பாட்டெல்லாம் எப்படி எப்படி கம்போஸ் பண்ணாரு. ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், ரொம்ப நிறைவான பாடல்களை கொடுத்தார். உண்மையில் ஒரு நல்ல மெலடி கிரியேட்டர். உண்மையிலுமே துளி துளியாய் முதல் படம் நினைக்கிறாரு. உங்களுக்கு முதல் படமா தெரியல இருக்கு. அது மிகப்பெரிய பார்வை ஒன்று எப்போதுமே அந்த படத்துல எல்லா பாட்டுமே கிட்டுங்க. யாரா இந்த மியூசிக் டைரக்டர் அளவுக்கு தமிழ்நாடையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு இசையமைப்பாளர். ரொம்ப எளிமை, ரொம்ப சாஃப்ட். அவர் எப்பவுமே ரொம்ப ரொம்ப திறமைசாலி. அவருக்குன்னு ஒரு இறைவன் வந்து சில திரைப்படங்களை இன்னைக்கும் மக்கள் நெஞ்சில் நிற்கிற அளவுக்கு அவருடைய இசை. தொடர்ந்து அவர் படம் பண்ணணும். இந்த படத்தை பத்தி கூட அந்த பேட்டியில சொல்லியிருந்தீங்க. அதான் இந்த பார்த்தா நடுநாடுன்னு ஒன்னையே ஓகே அப்படின்னு இந்த படத்தை பத்தி சொல்லியிருந்தாரு அந்த பேட்டியில கூட. பாத்தீங்களா, தயாரிப்பாளர் பாருங்க உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ற டைரக்டர் சந்தோஷ் சேகர். அதனால ஒரு கலைஞன் அப்படித்தான், கள்ளங்கப்படம் இல்லாம அது அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது என்ன ஏதுன்னு தெரியாது. அவர் இப்போ நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், அது ரொம்ப நாள் கழிச்சு கரெக்டா அதை சொல்லிட்டு இருந்தாரு. அதே படம் இசை வெளியீட்டு விழாவுக்கு நான் வந்ததில்லை. அதுவும் அவரு 2 நாள் முன்னாடி நான் வந்து பேட்டியை கேட்டுட்டு 3வது நாள் அவரை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். மிகச்சிறப்பா இருந்தது. பாடல்கள்லாம் ரொம்ப அழகா, நம்ம அந்த கிராமிய பாடியில அழகா இருந்தது. குறிப்பா சொல்லட்டுமா, யார் பாடலாசிரியர்னு சொன்னீங்க? பயங்கரமான ஆளா இருக்கும். பச்சை முந்திரியா எப்படி எடுக்கணும், எனக்கு அது அப்படியே நின்றுச்சு. மத்த எந்த வரியுமே நிக்கல. என்ன முந்திரி, அந்த ஒரு பாட்டுக்காகவே படம் ஓடும். கவலையே படாதீங்க. யாரோ பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு எங்க அன்பு அவர் போயிட்டாரா, அன்பு செழியன் போயிட்டாரா. அவர் சொன்னார், இந்த காலத்துல இளைஞர்களுக்கு உண்டான சரக்கு இருந்தாதான் முதியவர்களுக்கு இந்த சரக்கு பிடிக்கும். இளைஞர்களுக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்கே பிடிச்சிருக்குன்னா பாருங்களேன். அப்பா பார்த்தாரா,
இந்த பாட்டு தனியா இன்னொரு தடவை போட்டு காட்டுங்க. அப்பதான் அவருக்கு உங்களை பத்தி தெரியும். என் பையன் எப்படியெல்லாம் பாட்டு எழுதுவான். நான் எஜமான்ல அந்த மாதிரிதான் ஒரு பாட்டு எழுதுறேன். எனக்கு கொஞ்சம் அந்த சிச்சுவேஷனே அது இந்த எஜமான் கதாபாத்திரத்தை கொஞ்சம் செக்ஸியா செடியூஸ் பண்ற மாதிரி ஒரு பாட்டுன்னு இந்த உறக்க கத்துக்குது கோழி, அந்த பாட்டு எழுதும்போது எனக்கு வார்த்தைகள் கொஞ்சம் வர்றதுக்கு மறுத்தது. நம்ம பட் எழுதிட்டேன். கொஞ்சம் விரசமா இருக்கும் அதுல. அந்த கடைசியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, போட்டிருக்கேன். இப்ப அது என்ன பண்ணிட்டாங்க, அந்த படத்துல நான் எப்பவுமே என் படத்துல ஒரு பாட்டு வாலி சாருக்கு கொடுப்பேன். அதுல எஜமான் படத்துல ஒரு பாட்டு மட்டும் வாலி சாருக்கு கொடுப்பேன். எப்பவுமே எல்லா படத்துலயும் நான் வெளியூர்ல இருக்கும்போது அந்த பாட்டை வாலி அண்ணங்கிட்ட போன்ல பேசி சொல்லிடுவேன். அப்படி அவரு ராக்குமுத்து ராக்குன்ற பாட்டு தான் அவர் எழுதினார். ஆனா இந்த பாட்டு வந்த உன்னைய உறக்கத்துது கோழி வந்த உன்னைய அந்த பாட்டு தான் அவர் எழுதினாருன்னு போட்டு விட்டாங்க. அது கூட நம்மள அந்த மாதிரி பாட்டு எழுதுறதுக்கு அக்செப்ட் பண்ணல. பட் தம்பி பின்னிருக்கீங்க. அது மற்ற வரிகள் எல்லாம் ஆழமா நான் யோசனை பண்ண முடியல. அதுக்குள்ள விஷுவல் நம்மள மயக்கிடுச்சு. அதனால அது தனியா பார்ப்போம். மிக நேர்த்தியா எழுதியிருந்தீங்க பாடல். அவர் சொன்னாரு, உங்க கவிதை உங்க பாடல் வரிகளுக்கேற்ப அவர் இசையமைச்சிருக்காரு. அது ரொம்ப சிரமமான விஷயம். அது நீங்க எந்த சந்தத்தை எழுதியிருக்கீங்களோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்த சொல்லியிருப்பாரு. தத்தகரத்துல நிக்காது சில டைம்ல. இதெல்லாம் ஒரு புதிய விஷயம் தான். நீங்க புதியவர்களுக்கு என்கரேஜ் பண்ணிருக்கீங்க, வாழ்த்துகள். படத்துல பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருந்தது. எல்லா கதாபாத்திரங்கள் தம்பி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. இந்த பாட்டெல்லாம் ரொம்ப ஸ்டைலா யாரையோ பார்த்த மாதிரி இருக்கு. யாருன்னு தெரியல. உங்களை ஓம் முருகா அசோக் மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டைல். கரெக்டா? முருகா, ஆமா முருகா அசோக் மாதிரி. அசோக் தம்பியோ அசோக் டபுள் ஆக்ஷனோன்ற மாதிரி ஒரு 2 பேரும் நடிக்கலாம். அந்த மாதிரி டபுள் ஆக்டிங் சினிமா பண்ணலாம். கரெக்டா? நாங்கள் அப்புறம் ஹீரோயின் கொஞ்சம் ஆங்கிலத்தில் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தமிழுக்கு கடைசியில திரும்பியும் ஆங்கிலத்துல முடிச்ச. நான் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்கன்னு கேட்டேன். அந்த கடைசி வரல அந்த ஸ்கூல் பேரே அது மறந்துருச்சு. வெளியே உட்கார்ந்து இருக்கும்போது கேட்டேன். அப்ப எந்த ஸ்கூல்ல படிச்சேன்னு கூடவா தெரியல. நீ இவ்வளவு அழகா பேசுறியே, இப்போ சொல்லலாம்ல. இன்னும் சொல்ல மாட்டேங்குது பாருங்க. இதான் சிக்கல. பரவாயில்ல, நீ படிச்ச ஸ்கூலும் மனசுலயே வச்சுக்கோ. ஆனா படத்துல நல்லா நடிச்சிருக்கேன். அந்த லுக் இதெல்லாம் நீங்க இன்னும் அவரெல்லாம் சொல்லிதான் கொடுத்துருக்காங்களா? நான் சொல்லாமே உனக்கு எல்லாமே பேச தெரியுது இல்ல. எவ்வளவு அழகா நல்லா நல்லா நடிச்சிருக்கீங்க. நல்ல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வர வாழ்த்துகள். உங்களுக்கு ஹீரோவுக்கு அந்த தம்பி இன்னொரு ஹீரோ அவரும் சிறப்பா அழகா பேசுனீங்க தம்பி நீங்க. அப்புறம் எங்க எடிட்டர், நம்ம எடிட்டர் எங்கதான் நீ ஆளை காணோம். ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தான். எடிட்டிங் இஸ் நம்பர் 1 இந்த படத்துல. எடிட்டிங் அவ்வளவு அழகா நேர்த்தியான கட்டிங்க. அந்த கத்தியை முதல்லயே ஒரு பையன் பின்னாடி வைக்கிறது வச்சுட்டு கடைசி ஷாட்ல இந்த கத்தியில பின்னாடி குத்துறோம் பாரு. இதுல முதுகுல குத்துறவனுங்க பத்தியான கதை போடுறது. இப்ப அவரு சொன்னாரு, வேற பாஸ்கர் கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷமா நம்மளுக்கு தெரியும். நான் டிஎஃப்டின்னு தெரியும். ஒரு நாள் கூட என்கிட்ட படம் எடுக்க சொல்லி கேட்டதில்ல. எவ்வளவு பொய்யே சொல்றாப்புல பாத்து. பொதுவாகவே மக்கள் தொலைக்காட்சிங்கிறது ஒரு நேர்மையான தமிழ் தொலைக்காட்சின்னு பேரு. அதுல இப்படி அபத்தமா பொய்ய சொல்லி நானும் அரவிந்தராஜ் இருக்கிறோம். 22 வருஷமா நம்மளுக்கு தெரியும். டிஎஃப்டிகள் எல்லாம் கொடுத்தாங்களா 100 படம் எடுக்கிறதுக்கு? இந்த ஆளுக்கு ஒவ்வொரு கோடி எங்கய்யா கொடுத்தீங்க? இப்படி எல்லாம் பொய் சொல்லலாமா? தப்பு. நீங்க தங்கர் பச்சான் ஒருத்தரை தவிர யாரையுமே டைரக்டா ஏத்துக்கலன்றதுதான் உண்மை. நீங்க எல்லாம் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் என்கரேஜ் பண்ணுவீங்க சார். அடுத்த உண்மையா தானே? உங்களது ஜாதி கட்சி ஆச்சு. கரெக்டா? கை தட்டுங்க.
இங்க வந்து தப்பா போய் டிஎஃப்டி குறை சொல்றீங்க. டிஎஃப்டின்றது என்ன சார்? திரைப்பட கல்லூரியில திரைப்படம் எடுப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியில படிச்சவங்களுக்கு திரைப்படம் எடுக்கதான் தெரியும், திருட்டுத்தனம் பண்ணலாம் தெரியாது. இல்ல தெளிவா என்னை புண்படுத்துவது போல் இருந்ததுனால நான் சொல்கிறேன். நீங்கள் மட்டும் தமிழில் நீங்கள் சொல்லுவீர்கள், நாங்கள் கேட்டு கைத்தட்ட வேண்டும். நாங்கள் பேசும்போது நீங்கள் ஏன் அதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது? மக்கள் தொலைக்காட்சி ஸ்டைல்லே பேசுறேன். இல்ல, எனக்கு பார்க்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு அவரு. நான் அவருடைய வாய்ஸும் அவருடைய பேச்சு திறனும் நம்ம ரொம்ப இனோஸ் மீ அண்ட் ஐ நோ ஹிம். அதுக்காக தான் அந்த உரிமையோடு தான் பேசுறேன். நீங்க இப்போ கூட ஒரு 10 கோடி கொடுங்க, நானும் அரவிந்தராஜும் வந்து உங்களுக்கு எவ்வளவு சின்சியரா படம் எடுத்து தர்றோம்னு பாருங்க. ஒத்துக்கிறாரான்னு கேளுங்க. சரியா? ஏதோ எலெக்ஷன்ல 40 லட்சம் கணக்கு காட்டிட்டு கணக்கு காட்டாம ஏதோ போச்சுன்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா, அந்த போன மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா சம்பத் ராஜ் தான் வந்து அதுலயும் வந்து மெயின் கேரக்டர். சம்பத் ராம் தான் அதுலயும் மெயின் கேரக்டர். சம்பத் ராம் மெயின் அப்படின்னு போடுவோம். நான் ரெடி. பேரரசு தான் சாட்சி. உனக்கு ஒரு படம் உண்டு இல்ல, உனக்கு ஒரு படம் உண்டு. அப்படிதான் சொல்றாரு. டிஎஃப்டின்னு ஒரே ஒருத்தர் வச்சுதான் படம் எடுத்தாங்க. என்ன மீதி படத்தை எனக்கு காட்டி ஆகணும். எத்தனை பேருக்கு நீங்க அட்வான்ஸ் கொடுத்தீங்க? ஆமா, அந்த லிஸ்ட் அனுப்புங்க எனக்கு. நாளைக்கு நீங்க அனுப்புறீங்க, இல்லைன்னா இன்னொரு தொலைக்காட்சியில் நான் பேசுவேன். நான் ரொம்ப மோசமான ஆளுங்க. உண்மையை உரத்த கத்துவேன் உங்கள் தொலைக்காட்சியை விட. தட்டுங்கப்பா. எப்படி? திருமலைக்கு என்ன பத்தி தெரியும், அவனை பத்தி எனக்கு, அவரை பத்தி எனக்கு தெரியும். நாங்க சினிமாவில் நாங்கள் ஒரு குடும்பங்க. நாங்க என்ன சொல்றோம், மக்கள் தொலைக்காட்சியில இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தீங்கன்றது சொல்லுங்க, சந்தோஷம். இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லாதீங்க. அதாவது நான் இப்பவும் சொல்றேன், சினிமா இல்ல இப்பவும் சொல்றேன், இந்த அன்பு செல்வன் கூட சொன்னது கூட தப்பு. நீங்க ஏன் கொடுத்தீங்க? நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி இவன் இதை செஞ்சா திருப்தியா செய்வானான்னு ஆராய்ச்சி பண்ணி அல்லவா கொடுக்கணும். அது யார் தப்பு? அதான் சொல்ல வரேன் நான். இந்த ஆளு இது சொன்னா, இப்ப ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு இல்லையா, ஒரு உதயகுமார், அப்படியே விடுங்கப்பா. சின்ன கவுண்டர்னு ஒரு பெரிய படம் எடுத்தாரு, ஏன் இந்த கவுண்டருக்கு ஒரு படம் கொடுக்கலாம்ல? இரு, அதுலயே விட்டாங்க. இல்ல சார், சும்மா பேசிட்டு யாருகிட்ட? சரி இருக்கட்ட. இந்த கவுண்டர் எடுத்த படம் எடுத்ததுனாலயாவது ஒரு படம் கொடுத்துருக்கலாம்ல. இந்த நம்மாளா இருக்காரு போல் இருக்க அப்படின்னு அதுக்கும் கூப்பிடல. அது வேற. நாங்க யாருன்னு பாக்கல. நாங்க நல்லா இருக்கு, நல்லா எழுதி இருக்காரு, உங்களால எவ்வளவு அழகா வந்து பச்சை முந்திரி பத்தி எழுதியிருக்காருனால பாராட்டத்தானே செய்யறோம். நாங்க தப்பாவா சொல்றோம்? அதனால நம்ம இவரு இவரு பேர் என்ன, தயாரிப்பாளர் அன்பு செல்லியன் அதே மாதிரிதான். இப்ப வர டைரக்டர்கள் எல்லாம் ஏமாத்துறாங்க. ப்ரொடியூசருக்கு கரெக்டான ஆளுகளா இருக்கணும், அப்பதான் ஏமாறாத ப்ரொடியூசர்களா இருக்கணும்ன்றேன். ஏமாறுறதுக்கு ரெடியா வர்றீங்க. எங்கேயோ உங்களுக்கு ஒரு வீக்னஸ் வச்சுக்கிட்டு இங்க வந்து சினிமாங்கிற போர்வையில இங்க வந்து படம் எடுக்கிறவனையும் சேர்த்து கெடுத்து அந்த மாதிரி எத்தனை தயாரிப்பாளர் வர்றீங்க? உண்மை பாரு, ஒரு இசையமைப்பாளர் தப்பு பண்ண முடியாது, ஒரு டைரக்டர் தப்பு பண்ண முடியாது. டைரக்டர் தப்பு பண்ண சார், நல்ல டைரக்டர் நான் தான் சொல்றேன், நீ சூஸ் பண்ணணுங்க. நீங்க சூஸ் பண்ணணும். நீங்க இந்த டைரக்டர் இது பண்ணா கரெக்டா பண்ணுவாருன்றது அந்த தெளிவு இல்லைன்னா நீங்க எதுக்கு படம் எடுக்கிறீங்க? சரியா எடுக்காத ஒருத்தனை வச்சு நீங்க படம் எடுத்துட்டு அப்புறம் அவன் தப்புன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வர. முதல்ல தெரிஞ்சு கரெக்டா பண்ணுவானா அப்படின்றது ஆராய்ச்சி பண்ணி கொடுங்க. அதனால நான் ரெடியா இருக்கேன். பாஸ்கர் ஆள விடுங்கன்றீங்களா? இல்ல, உதாரணத்துக்கு சொல்றேன். பொதுவா பொசுக்குன்னு எல்லாத்தையும் தப்புன்னு சொல்றது நாகரிகம் இல்லை இல்லையா? எனக்கு மனசு சரி. ஆக இந்த திரைப்படத்துல
எல்லா விஷயமும் நல்லா இருந்தது, ஒளிப்பதிவும் நல்லா இருந்தது, எடிட்டிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்புறம் சகோதரர் சம்பத்ராம் வந்து அதை ஃபீல் பண்ணார் பாருங்க. அந்த நான் 200 படங்கள் நான் அங்கங்க ஒவ்வொரு காட்சியில் 2 காட்சியில் அப்படித்தான் நடிப்பு. நமக்கு ஒரு அடையாளம் இல்லாம நம்ம திரையுலகத்துக்கு வரும்போது நம்ம பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு அஸ்திவாரமே தவிர, இப்ப எனக்கு மட்டும் நான் வெறும் 300 ரூபாயோட நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி வந்தேன். ஏதோ எங்களுக்கு குடும்பமோ ஒரு சினிமாவோ எனக்கு சப்போர்ட்டிவா யாருமே கிடையாது. எனக்கு ஒரே சப்போர்ட் அவர் சொல்றாரு இந்த டிஎஃப்டி தான். அந்த டிஎஃப்டி படிச்சதுனால மட்டும்தான் நான் ஒரு இயக்குனராக முடிஞ்சது. அதனாலதான் நான் வந்து அவர் மேல ஒரு சின்ன ஒரு இதுல பேசினேன். அதர்வைஸ் அவருக்கு இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதே மாதிரி சம்பத், நான் எப்ப பார்த்தாலும் அந்த பணிவும் அன்பும், என் படத்துல அவர் நடிச்சதும் கிடையாது. நடிச்சிருக்கீங்களா? அது அது வேற விஷயம். என் படத்துல அவர் நடிச்சது இல்லை. நான் மேபி நான் படம் பண்ற டைம் அவர் என்டர் ஆகலன்னு நினைக்கிறேன். பட் எப்ப பார்த்தாலும் அந்த அன்பும் மரியாதையும் இயக்குனர்கள் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய அதுதான் உங்களை காப்பாற்றும். நிச்சயமா காப்பாற்றும். நீங்க இன்னும் மேலும் மேல நீங்க வந்து முன்னேறுவீங்க. உங்களுடைய நீங்க இந்த படத்துல ஒரு டிஃபரெண்டா இருக்கு. டிஃபரெண்ட் சம்பத்ராமனை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. நீங்க சொன்னீங்களே, எனக்கு அவரு நம்ம ராஜ்கிரண் சார் பேரை சொல்லணும் நானே சொல்லணும்னு இருந்தேன். அந்த ஸ்டைல் ஆஃப் இது இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட். ஆல் தி பெஸ்ட்டுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமா இது அமையட்டும். அப்புறம் ஒரு இயக்குனரையும் இந்த யூனிட்டையும் நம்பி வந்திருக்கிற ஒரு தயாரிப்பாளர் இருக்காங்க பாருங்க. 1000 இருந்தாலும் உங்க பணத்தை முதலீடு செஞ்சிருக்காங்க. அவங்க போட்ட பணத்தை திருப்பி எடுக்கிற அளவுக்கு ஒரு திரைப்படத்தை இயக்கி இருக்கிற இயக்குனருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நீ ஏமாத்தல, உன் தொழில கரெக்டா பண்ணிருக்கீங்க. ஒட்டு மொத்தமாவே இது ஒரு மிகச்சிறந்த படமாக இருக்கிறது. இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு, அப்புறம் இதை கொண்டு போய் அவங்க சேர்த்துருவாங்க. படம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா முதல்ல கொண்டு போய் சேர்க்கிறது. அதான் இங்கதான் நான் முதலே பார்த்துட்டேன். எடிட்டர் தான் நான் வந்த உடனே எனக்கு டீ கொண்டாந்து கொடுத்தாரு. அதுக்காக நான் பேசல. பார்த்து மேல வா. ஏன் நீ கீழே நிக்கிறேன்? எடிட்டர் சங்க தலைவர் வேற வந்திருக்கிறார், எங்க அன்பு தம்பி. வா, இவரு நல்ல கைத்தட்டு. இந்த திரைப்படத்தை சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கும் பணியில் நிச்சயமாக நமது ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் அனைவரும் இருப்பார்கள். படம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் அவங்க நல்லா எழுதிடுவாங்க என்று அவர்கள் சார்பாக உங்களை வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி. கோச்சிக்காதீங்க. அந்த டிஎஃப்டி 100 பேரை வந்து தமிழ் திரைப்பட கல்லூரியிலிருந்து வாங்கிட்டு வந்து அங்க பேராசிரியர்கள் எல்லாம் வச்சு பட்டியல் போட்டு அவங்கள உட்கார வச்சு கூட்டம் நடத்தி அவங்களுக்கு பணத்தை பட்டுவாடா பண்ணி படம் எடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொள்கையை மாற்றிக் கொண்டோமே தவிர டிஎஃப்டி மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்துத்தான் நாங்கள் செய்தோம். அவர்களும் செய்தார்கள். ஆனால் நாங்கள் கொள்கை ரீதியாக அதை திரையிட விரும்பாத காரணத்தால் அப்படியே நின்று போச்சு தவிர அவர் தகுதி திறமை வாய்ந்தவர்கள் நிறைய பேருக்கு நாங்க ஜாதி ரீதியா தான் கொடுத்தோம்னு சொல்றாரு. நம்ம மக்கள் தொலைக்காட்சியை பொறுத்தவரையில் இதுவரையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் 500 பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் 490 பேர் வந்து பிற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதை நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். இயக்குனர்கள், ப்ரொடியூசர் எல்லாருமே சொல்லுகிறேன். ஏன்னா அதை தயவு செய்து மறுபடியும் பதிவு பண்றேன். அவன் எங்க ஆளுங்களுக்கு மட்டும் தான் படம் வாய்ப்புகளை கொடுக்கிறோம் அல்லது அதுல இடம்பெற வைக்கிறோம்ன்றதுலாம் இல்ல. 499 பேர் கூட சொல்லலாம். 1-2 பேரை தவிர மீது எல்லோருக்குமே அனைத்து பிரிவினருக்கும் அனைத்து சமூகத்திற்கும் கொடுக்கும். அது குறிப்பா பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் 40 விழுக்காடு அதில் இடம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் திரு திருமலை அவர்களை பேச அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கமா இரவு வணக்கமான்னு தெரியல. நடுநாடு இன்னைக்கு இந்த படத்தினுடைய விழா நடப்பதற்கு தயாரிப்பாளர் இல்லைன்னா நம்ம யாருமே இந்த ஸ்டேஜ்ல இல்லை, நம்ம யாருமே இல்லை.
நான் டிஎஃப்டி படிக்கல, டிஎஃப்டி இல்லாமயே நான் டைரக்டர் ஆயிட்டேன். நான் டைரக்டர் ஆகிறதுக்கு காரணம் ஒரு தயாரிப்பாளர். ஒரு தயாரிப்பாளர் இல்லைன்னா யாருமே இல்லை இண்டஸ்ட்ரியில. எல்லாருக்கிட்டுமே அறிவு இருக்கு, அறிவில்லாத ஜீவன் யாருமே இல்லை, எல்லாருக்கும் அறிவு இருக்கு. ஆனால் நான் சினிமாவில் வரும்போது டிஎஃப்டி படிச்சுட்டு இல்ல, 2 டிகிரி படிச்சுட்டு வந்து நம்மளுடைய கனவுகளை, நம்ம வச்சிருக்கிற படைப்புகளை ஒரு தயாரிப்பாளர் மூலம் மட்டுமே நம்ம வந்து இயக்குனராக வெளியே வந்திருக்கோம். அதனால தயாரிப்பாளர் இனம் இல்லை என்று சொன்னால் இங்க இருக்கிற யாருமே இல்லை என்பதை நான் தொடர்ந்து ஆணித்தர பதிவு செய்யறேன். காரணம், நான் அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறேன் அண்ணன் உதயகுமார் அவர்கள் மேல. இயக்குனர் மட்டும் இல்ல, அவருடைய படைப்புகள்லாம் வந்து நாங்க பார்த்து வளர்ந்து அதுல இருந்து நிறைய கருத்துக்கள்லாம் வந்து உள்வாங்கி அந்த இனத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். அதுல வந்து அவர் சொன்ன விஷயத்த வந்து ரொம்ப ஊண்டிங்க இருந்து, அதனாலதான் முதல்ல அதை ஆரம்பிச்சுட்டேன். எந்த தயாரிப்பாளரும் எதற்காகவும் வரல, ஒருவரை உருவாக்குவதற்காக தான் ஒரு தயாரிப்பாளர் வர்றார். எந்த தயாரிப்பாளரும் சினிமாவிலிருந்து உருவாக்கப்படுவதில்லை, தயாரிப்பாளர் தான் நாம் அனைவரையும் உருவாக்கி இன்னைக்கு வந்து நிக்கிறோம் உச்சத்துல. ஒரு இயக்குனர் 25 கோடி 50 கோடி சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்க போட்ட விதை தான் நம்ம. அப்படிதான் நானும் ஒரு 50 லட்சம் சம்பளம் வாங்கினேன். எனக்கு அதுக்கப்புறம் கடவுள் கொடுத்த கிஃப்ட் தயாரிப்பாளர் என்ற ஒரு இனம். அதிலிருந்து நான் மீண்டு வந்திருக்கேன். இதை எதுக்கு சொல்றேன்னா, இந்த விழா நடுநாடு, ஒரு தயாரிப்பாளர் மிக அருமையாக சாங் எழுதியிருந்தாரு. அதையெல்லாம் கடந்து இந்த இயக்குனர் இன்னைக்கு வெளியே வந்து ஒரு படத்தை எடுத்து அடுத்த ரிலீஸுக்கு வந்து நிக்குதுன்னா அவர் காலம் ஃபுல்லா மறக்கக்கூடாத ஒரே ஒரு இனம் தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர். நான் இப்ப நிக்கிறேன்னா நான் படம் பண்ண எல்லா தயாரிப்பாளரும் என்னோட தொடர்புல இருக்கும். காரணம், இந்த சினிமா ஒவ்வொருத்தருக்கும் சோறு போடுது ஏதோ ரூபத்துல. அந்த நன்றி மட்டும் இருந்தால் நாம் எப்பொழுதுமே அழியாத உச்சத்தில் இருப்போம் என்பதை தொடர்ந்து பதிவு செய்கிறேன். காரணம், இந்த படத்தை சாங்கு நான் வந்த வெளியில இருந்து பார்த்தேன். நம்ம சாய் சுடு நினைட்டு இருக்கும்போது நீங்க தான் டிஐ பண்ணீங்களான்னு கேட்டேன். ஏன்னா அவ்வளவு பளிச்சுன்னு இருந்த சாங் பார்க்கும்போது ரொம்ப விஷுவலா ஏதோ பட்ஜெட்ல எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தேன். அந்த ஃபைட்டு, அந்த ட்ரெய்லர் காமிக்கும் போது, அந்த சாங்ல வர விஷுவல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய பட்ஜெட்ல இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்களே புது ஆர்டிஸ்ட வச்சு அப்படின்ற உள்ளுக்குள்ள ஒரு இருக்குங்கள் எனக்குள்ளேயே இருந்துட்டே இருந்து. ஏன்னா பல கோடி, சாதாரணமா அதுல 1 கோடி போடாம இந்த படம் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்க முடியாது சாங்க. அந்த 1 கோடியை எடுப்பதற்கு இந்த சினிமாவில் சங்கங்கள் இருக்கக்கூடிய ஒத்துரை முன்னு வரமாட்டாங்களே என்றுதான் என்னுடைய ஆதங்கத்தை 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பதிவு செய்யறேன். இந்த ஸ்டேஜ்ல வந்து சிறுபட தயாரிப்பாளர் போயிட்டாரு. எப்பவுமே அவரு தான் அதிகமா பேசுவாரு. அதுல பேசணும் சொல்லிட்டே இருந்தேன் என் பக்கத்துல இருந்து. ஆனா அவர் சீக்கிரமா போயிட்டாரு. இந்த கருத்தை, இந்த சின்ன படத்தை கொண்டு போய் ஒரு 50 தியேட்டர்ல 100 தியேட்டர்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளவு போராட்டம் இருக்குதுன்னு படங்களை தொடர்ந்து சினிமால இருக்கிற ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற தம்பி பிஆர் வந்த படத்துக்கு சின்ன படங்கள், சின்ன படத்துக்கெல்லாம் இந்த ஸ்டேஜில் இருக்கிற ஜாம்பவான்களை, சினிமாவில் இருக்கிற படங்கள் இருக்கிறவங்க கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜில் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டு வந்து உட்கார வச்சு இந்த படத்தை பத்தி வெளியே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கே அவ்வளவு போராட்டம் இருக்கு. அந்த போராட்டங்கள் வந்து எங்க கிடைக்குது? இப்படிப்பட்ட ஏதோ ரூபத்துல ஒரு கலைஞன் சினிமால இருக்கிறதோடு தான். இதுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருந்தனால இவ்வளவு பேர் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்றோம், இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம். வெற்றி தோல்வி ரெண்டாவது, அது வெற்றியான்னு சொல்றதுக்கே இங்க வந்து கூட்டம் போட்டு அதை சரி பண்றதுக்கு பல போராட்டங்கள் இருக்கு. தயாரிப்பாளர் அது பேசிட்டே இருக்கும்போது இந்த சாங் பத்தி பேசினாரு உதயகுமார் அண்ணன். அவங்க அப்பா சொன்னாரு, இதுக்கு எவ்வளவு கஷ்டன்றது அப்படின்ற ஒரு வார்த்தை என் காதில் ஒலிச்சுது. ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு பணங்களும் இந்த சினிமால போட்டு தவிக்கிற தவிப்பு இருக்குல்ல, அந்த வெற்றிக்காக தான். ஒவ்வொரு தயாரிப்பாளரும் அந்த வெற்றிக்காக தான் கஷ்டப்படும். ஆனா அந்த வெற்றியை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது, அதுக்கு யாருமே முன் வரல என்ற வருத்தங்கள் தொடர்ந்து பதிவு பண்றோம். அதே போல பாஸ்கர் சார் போனாரு,
அவர் அந்த ஸ்டேஜில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் கூப்பிட்டேன், வேணும்னே தான் கூப்பிட்டேன். ஒரு தொலைக்காட்சி நடத்துறீங்க, சினிமால சரி பண்ண வேண்டியது இப்ப தொலைக்காட்சி தான். இந்த 10 வருஷமா எந்த டிவியுமே ஒரு படம் கூட சேட்டலைட் வாங்க மாட்டாங்க. வேந்தர் டிவி இருக்கு, கலைஞர் டிவி இருக்கு, ஜெயா டிவி இருக்கு, பாலிமர் இருக்கு, சன் டிவி இருக்கு. தமிழ்நாட்டில் நிறைய டிவி இருக்கு, தமிழ்நாட்டில் நடத்துற டிவி. இதுல ஜிடிவி, விஜய் டிவி எல்லாம் கொண்டு வரல, ஏன்னா அவங்க ஒரு செக்டர். அதுல ஜெயா டிவி வந்து பாத்தீங்கன்னா ரூலிங்ல இருக்கும்போது 150 படம் 200 படம் சிறு படத்தை வாழ வச்சாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் டிவி கொஞ்சம் கொடுத்து வாழ வச்சாங்க. ஆனா லாஸ்டா ஒரு 4 வருஷத்துல அவங்க சின்ன படம் எதுவுமே வாங்கல. அப்படி ஒரு டிவிக்கு ஒரு 100 படத்தை இந்த வருஷத்துல 250 படம் ரிலீஸ் ஆகுதா, நடுநாடு உட்பட இந்த 250 படத்தினுடைய டிவி ரைட்ஸுமே ஒரே டிவி வச்சிருந்துன்னு வச்சுங்க, மற்ற டிவி எல்லாம் காணாம போயிடும். இப்படிதான் பெரிய படங்கள் கையில வச்சுக்கிட்டு சின்ன படத்தை சாகடிக்கிற திரையரங்கிலிருந்து விநியோகத்திலிருந்து பெரிய மீடியால இருக்கிற இனங்கள் எல்லாம் இத்தனை பர்சன்டேஜ் காலி ஆகிட்டே இருக்கு. அதற்கு எங்க நிக்கிறோம் நம்ம? ஒரே கோட்ல எல்லா படத்துக்கும் உரிமையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மீடியா நம்ம கிட்ட தொடர்ந்து இல்லை. அதனால எந்த படமே விற்பனை இல்லாம நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். அதற்காக தான் அவர்கிட்ட மக்கள் தொலைக்காட்சி வந்தால் இப்படி ஒரு ஐடியா. அதுல அண்ணன் உதயகுமார் அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அது ஜாதிக்கான அடையாளம் கிடையாது, அது வந்து தமிழுக்கான அடையாளம். அந்த டிவி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அதுல பண்ணாங்க, சக்சஸ் ஆகல. ஒரு நாளை இயக்குனர்கள் வந்து டிஎஃப்டில இருந்து வந்து நாளை இயக்குனர்கள் வரல, கலைஞர் டிவி ஆரம்பிக்க உடனே நாளை இயக்குனர்னு கொண்டு வந்தாங்க. யாருக்கிட்டுமே ஒர்க் பண்ணல. அவங்க பெரிய விஷயமாவே பெரிய பெரிய இயக்குனர் ஆயவங்களாம் இருக்காங்க. அப்படி சினிமாவில் எங்கிருந்து ஒரு பெரிய இயக்குனர் உருவாவாரு, எந்த இடத்துல ஒரு கேமராமேன் உருவாவாங்க, பெரிய நடிகர்கள் உருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதை வெற்றியை வந்து முன்னாடி நம்ம ஈஸியா கொண்டாடணும், இப்ப கொண்டாடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெற்றி அடைகிற ஒரு படத்தை பத்தி தான் நம்ம சினிமா பேசிக்கிட்டே இருக்கோம். பல்லாயிரம் கோடிகள் போட்டு முதலீடு பண்ற ஒவ்வொரு தயாரிப்பாளருடைய வழிகள் இங்கே நசுங்கி போறதுனால்தான் ஒரு படங்கள் பூத்து குலுங்கி அதை மட்டுமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். வருங்காலத்தில் இதையெல்லாம் மாற்றி படம் எடுக்கிற எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் பாதுகாப்பும், படத்தை வெளியே கொண்டு வருவதற்கு பாதுகாப்பும் உருவாக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக என்னுடைய கருத்தாக நான் தொடர்ந்து பதிவு செஞ்சிருக்கேன். இதே ஸ்டேஜ் முன்னாடி சிறு படத்துக்காக ஒரு படம் மீட்டிங் நடந்தது, விஜய் ஆட்சி அமைக்கல, இதே ஒரு விவாதம் நடந்தது. விஜய் அவர்களுடைய ஜனநாயகம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் போது அந்த ரிலீஸுக்கு பேசின கைத்தட்டல் வந்தது சம்பத் அவர்கள் பேசும்போது. அதே படத்தை தடுக்கும் போது எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தும் ஒரு ஆட்கள் ஒரு 100 பேர் சேர்ந்து இது தவறுன்னு ஒன்னா சேர்ந்து மீட்டிங் போறதுக்கு பல முறை வலியுறுத்தின யாரும் வரல. ஒரு பேப்பர் ஒரு யூனியன்ல ஆரம்பிச்சோன்னு ஒரு லெட்டர் பேர்ல மட்டும் வந்தது. அதை வலியுறுத்தி ஒரு ஸ்டேஜில் பேசணும். அந்த விஷயம் 2 லட்சம் பேர் ஒரே ஒரு செகண்ட்ல பார்த்தாங்க. நாளை ஜனநாயகம் கோடியான மக்கள் அதை பார்க்க போறாங்க. அப்படிப்பட்ட படங்களும் இன்னைக்கு மக்கள் கொண்டாடுறாங்க. சிறு படத்தையும் கொண்டாடுவதற்கு நம்ம தான் வழியை விடணும். காரணம், இங்க ஒரு செக்டார் தடுத்துட்டே இருக்காங்க. தியேட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு எப்படி ஷூட்டிங் ஆரம்பிச்சா தடுக்கிறாங்களோ, கொண்டு வரும்போது தடுக்கிறாங்களோ, ரிலீஸுக்கு தடுக்கிறாங்களோ, வியாபாரம் செய்யும் போது தடுக்கிறாங்களோ, அதை எல்லாம் ஒரு குடையின் கீழாக சர்வேர் தட்டினா அந்த படத்துக்கு எல்லாமே பிசினஸ் ஓபன் ஆகும். யாரு கண்ட்ரோலையும் சினிமா இருக்கக்கூடாது, எந்த சங்க கண்ட்ரோலையும் சினிமா இருக்கக்கூடாது. ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்க வந்தா அவங்க ஃப்ரீயா பிசினஸ் பண்ணும். அப்படி ஒரு சிண்டிகேட்டை உருவாக்க வேண்டும் என்பதற்காக விரைவில் முதல்வர் விஜய் அவர்களை சந்தித்து எல்லாம் புதியவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 100 பேர் சந்திச்சு அவருக்கு கோரிக்கை வச்சு சினிமாவுக்கு நடுநாடு இவர் எடுத்தாரா, இவர் படத்தை விற்கிறதுக்கு, இந்த படத்தை வாங்கறதுக்கு, நேரடியா தேடி வர்றதுக்கு ஒரு நெட் தட்டினா அது ஓபன் ஆகும். அப்படி ஒரு நாலேஜ் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த சினிமா பெரிய இடத்துக்கு தமிழ் சினிமா போக வேண்டும் என்று இந்த சிறுபட தயாரிப்பாளர்கள் எப்படி படையெடுக்க வராங்களோ, இன்னும் நிறைய பேர் ஃப்ரீயா வரணும்னா இதெல்லாம் இருந்தாதான் சரி பண்ண முடியும். இந்த படம் இதுல ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின் எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக
எடிட்டர் யூனியன் தலைவர் திரு கோபிகிருஷ்ணன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். நடுநாடு ஆக்சுவலி கிளம்பி வரும்போது வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடுன்னு ஒரு பிரச்சனை இருக்கு, இது புது பிரச்சனை கிளம்பி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல செட் பண்ணிட்டு தான் வந்தேன். இங்க வந்து பார்த்தோன்னா திருமலை நடந்தார், கண்டிப்பா பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, நானும் டிஎஃப்டி இங்க வந்து சார் ஒரு விஷயம் சொன்னாரு, அது ஒரு மிகப்பெரிய திருத்தம். அந்த காலகட்டத்துல நானும் இருந்திருக்கேன். அவர் சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கல. அது நீங்க பண்ண தவறான தகவல். இது வந்து ஒரு பொது நிறுவனம், டிஎஃப்டில இருந்து எவ்வளவு பேர் வந்திருக்கோம், நிறைய மாணவர்கள் வந்திருக்காங்க. இங்க ஒரு பொது தளத்துல இப்படி ஒரு தவறான தகவலை இங்க பதிவு பண்றது மிகப்பெரிய தவறு. அதாவது மக்கள் தொலைக்காட்சி தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இன்னமும் நேசத்தோட அது பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அதை நாங்க வரவேற்கிறோம். கண்டிப்பா அதை வந்து எதிர்த்து எல்லாம் பேசல. அவங்க கொடுத்த கண்டென்ட் அப்படிங்கிற விஷயம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த விஷயங்கள் தெரியும், அதனால சொல்றேன். 100 கோடி இன்வெஸ்ட் பண்ண அப்படிங்கறதெல்லாம் முழுக்க முழுக்க போய் 1% கூட கிடையாது. அதற்கான தொடக்க கட்ட வேலைகள் மட்டுமே நடந்தது. அதுக்கு அவங்க சார்ந்த, அதாவது கலை இலக்கியம் இது சார்ந்த படைப்புகளை கொடுங்கன்னு கேட்டாங்க. நல்ல விஷயம்தான். ஆனா அது கமர்ஷியல் கிடையாது, அது வியாபாரத்துக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிற ஆரம்ப கட்டத்திலேயே அது நிறுத்தப்பட்டது. நான் 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், 100 பேர் காசை கொடுத்துட்டேன், 100 டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் ஏமாத்திட்டான் அப்படிங்கிறது மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். அது கிடையவே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு 100 படம் எடுக்கணும் அப்படின்னு இங்க இதே ஸ்டேஜ்ல இதே பத்திரிகையாளர் முன்னாடி ஒரு படம் பண்ண ஒரு தயாரிப்பாளர் வரும்போது நான் 100 படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுவாங்க. அதை எத்தனையோ பேர் நம்மளும் பார்த்திருக்கோம். அது மாதிரி அவரும் ஆசைப்பட்டு இருக்கலாம், தவறே கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. ஒரு சில பேச்சுவார்த்தைகள் போனுச்சு. என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தாங்க, போனாங்க, நடந்துச்சு. அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அது வர்த்தகம் சார்ந்த சினிமாவா இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அது ஆரம்ப கட்டத்திலேயே நிறுத்தப்பட்டுச்சு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் பேசினாங்க. அந்த டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண படங்கள் இருக்கு இல்லையா, அது மக்கள் தொலைக்காட்சியில ஒளிபரப்பானுச்சு. அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுச்சு மக்கள் தொலைக்காட்சி. அதுல நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து அதுல அவார்டு வாங்கின படங்கள் எல்லாம் அவங்க ப்ரொமோட் பண்ணாங்க. இல்லைன்னு நான் அந்த கருத்தையும் நடந்த விஷயத்த கரெக்டா சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுங்க. ரொம்ப வருத்தத்தை கொடுத்துச்சு. ரெண்டாவது, அதாவது திருமலை சார் சொன்னதும் சரி, அவர் சொன்னதையும் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒவ்வொரு படமும் நம்ம எடிட்டிங் ரூம் வரும்போதுதான் அதோட பெயினே தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து படம் ஆரம்பிக்கும் போது சந்தோஷமா ஆரம்பிப்பாங்க, ஷூட் போகும்போது சந்தோஷமா போவாங்க, ப்ரொடியூசர் கட்டி பிடிப்பாரு, டைரக்டர் கட்டி பிடிப்பாரு, ப்ரொடியூசரை ஹீரோ கட்டி பிடிப்பாரு, மாறி மாறி நடக்கும். எடிட்டிங் ரூம் வரும்போது யாருமே ஒன்னா வர மாட்டாங்க, தனித்தனியா தான் வருவாங்க, தனித்தனியா தான் போன் வரும். அதுதான் இன்னைக்கு யதார்த்தம். ஸோ அப்போ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல நிறைய படங்களோட ஃபெயிலியர் அப்படின்னா அதுக்கு தியேட்டருக்கு கொண்டு வரதுக்கான காரணங்கள் நம்ம தான், வேற யாருமே கிடையாது. ஏன் தியேட்டருக்கு கொண்டு வரதுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தான் விட்டுட்டோம், வேற யாருமே விடல. நல்ல படங்கள் இன்னைக்கும் ஓடிட்டு தான் இருக்கு, நல்ல படங்களை தேடி தியேட்டருக்கு வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஒரு தயாரிப்பாளர், இது திருமலனுக்கே வேண்டுகோள் தான், ஒரு தயாரிப்பாளர் ஒரு படம் பண்ணும்போது இந்த படத்தை எங்க கொண்டு போய் விற்கலாங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்றாங்களா? அதாவது நான் வந்து கரண்ட்ல இருக்கிற இப்ப தானு சார் மாதிரியோ திருமலண்ணன் மாதிரியோ ரெகுலர் ப்ரொடியூசரை சொல்லல, ஒரு புது ப்ரொடியூசரை சொல்றேன். எந்த தளத்துல இந்த படத்தை கொண்டு போய் விற்க முடியும், சேட்டலைட் வாங்குவாங்களா, இது தியேட்டர்ல எவ்வளவு கலெக்ஷன் ஆகும், இதுக்கு ஆடியன்ஸ் வருமா, இந்த விஷயத்த யார் சொல்லி கொடுப்பா? தயாரிப்பாளர் சங்கம் சொல்லி கொடுக்கணும். இந்த இடத்துல நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம் அதுதான். ஏன்னா இப்போ திருமலன்கிட்ட இதே படங்கள் ஒரு 10 படம் அவர்கிட்ட தான் வருது, அவர் தான் வித்து கொடுக்குறாரு. இதை நீங்க ஒன்றும் செய்யறீங்க, இதை தயாரிப்பாளர் சங்கம்ல செய்யணும். இப்ப எல்லாத்துக்கும் கைடு நீங்க தான் அப்படின்னா அவங்க அந்த தயாரிப்பாளர் என்னதான் பண்ண போறாங்க? ஒரு படம் எடுக்க வரணும்னா உப்பு விற்க போறோமா, அந்த இடத்துல விற்குமான்னு தெரியாம நீங்க ஏன் போய் விற்க வரீங்க அப்படிங்கிறது. அதுக்காக படம் எடுக்க வராதீங்க நான் சொல்ல வரல. அந்த தொழிலை முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை எடுக்கணும். அதை பயிற்றுவிக்கிற இடமா தயாரிப்பாளர் சங்கம் இருக்கணும். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக இவர் 10 படங்களுக்கு மேல் தயாரித்திருக்கிறார், 500 படங்களுக்கு பிஆர்ஓவாக வேலை பார்த்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம பிஆர்ஓ யூனியன் செயலாளர், தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினர், பிலிம் சாம்பர் இசி நம்பர் திரு
விஜயமுரளி அவர்களே அன்புடன் பேச அழைக்கின்றோம். தயாரிப்பாளர் சங்கத்துல முன்னாடி ஈசி மெம்பரா இருந்தேன், இப்ப இல்ல. அவங்க தவறா தகவல் கொடுத்துட்டாங்க பழக்க வருஷத்துல. பிலிம் சேம்பர்ல இப்ப ஈசி மெம்பரா இருக்கேன். பிஆர்ஓ யூனியன்ல செக்ரட்டரியா இருக்கேன். பத்திரிகையாளர்களை, தொலைக்காட்சி தோழர்களை, இணையதள நண்பர்களை, புகைப்பட கலைஞர்களை, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆர்வி உதயகுமார் சார் வந்து பேசிட்டு ஒரு புயலை கிளப்பிட்டு போனாரு. அதனால உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கிடைச்சிருக்கு மீடியாக்கெல்லாம். அதே மாதிரி அடுத்து பேரரசு சார் பேச போறாரு, இன்னும் இருக்கு. அரவிந்தர் சார் பேசுறா இருக்குது. ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய தீனி இருக்கு. இன்னும் ஒரு 1/2 hour எல்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஃபங்க்ஷனு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்களுக்கு வந்து நீங்க இவ்வளவு தூரம் மேல மெனக்கிட்ட இருந்து இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு முதல்ல உங்களுக்கு தான் நாங்க கைத்தட்டி பாராட்ட தெரிவிக்கணும். இந்த படத்தோட கதாநாயகன் பேசினாரு. அதுக்கப்புறம் வந்து கதாநாயகி வந்து ஆங்கிலத்துல ஆரம்பிச்சு வந்து அப்புறம் தமிழ்ல முடிச்சிட்டாங்க. அதனால இவங்களுக்கு நல்ல மிக சிறந்த எதிர்காலம் இருக்கு. ஏன்னா பத்திரிகையாளர்கள்லாம் வந்து இந்த மாதிரி இங்கிலீஷும் தமிழும் கலந்து பேசினா ஒரு நல்ல பூஸ்டப் பண்ணி எழுதி விட்டுருவீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் நல்லா இருக்கு அந்த அம்மாக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட பாட்டை பத்தி சொல்லணும். அவரு தாமுவா எழுதியிருக்கிறாரு. அதாவது நான் பச்சை முந்திரி கைப்படாத சுந்தரின்னு எழுதியிருக்கிறாரு. அனுபவத்துல எழுதினாரா இல்ல வந்து கேட்டு எழுதினாரான்னு தெரியல. அதே மாதிரி அந்த டூயட் சாங்ல நல்ல வரிகள்லாம் போட்டிருக்கிறாரு. அதான் நீ இல்லாத நேரத்துல தேன் கூட கசக்குதடி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அதே மாதிரி அந்த பொண்ணு நடந்து போற பாதம் பட்ட இடம் எல்லாம் பூக்கள் பூக்குதடின்னு எழுதியிருக்கிறாரு. ஸோ ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கிறாரு நல்லா தெரியுது. அதனால வந்து இந்த படத்தோட தயாரிப்பாளர் மாணிக்கம் ஆறுமுகம் அவர்களை வந்து முதல்ல நம்ம பாராட்டி கைத்தட்டி பாராட்டணும். ஏன்னா ஒரு புது இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு சந்தோஷ் சேகரனுக்கு. அவருக்கு இது முதல் படம் நினைக்கிறேன். 2வது படம். அவரோட வேலையை கரெக்டா செஞ்சிருக்கிறாரு. அந்த ஐட்டம் சாங்கத்துல வந்து கொஞ்சம் தலையை காட்டியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுல அவர் ஒரு ஆசைய ஒரு தயாரிப்பாளரோட பையன் பாட்டுல ஆசையை தேர்த்திட்டாரு, டைரக்டர் நடிச்சு தேர்த்துட்டாரு. அதாவது பொதுவா ஒரு வாசகம் உண்டு, இல்லை என்பதே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அது அம்மா அப்பா இருக்கும் வரைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இருக்கிற வரைக்கும் டைரக்டர் நல்லா படம் எடுத்து கொடுத்தாருன்னா அந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு 100 குடும்பத்துக்கு சோறு போடுறவர் அவரு இந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும். ஸோ அந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் மெயினா. அது சில டைரக்டருங்க வந்து அது கரெக்டா இருப்பாங்க. இப்ப பேரரசு சாரு, அரவிந்தர் சாரு, பி வாசு, ரவிக்குமார், எஸ்பி முத்துராமன், ராமநாராயணன் எடுத்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னு நினைச்சு எடுத்தவங்க. அதனாலதான் காலம் கடந்து அவங்களோட பேரை நம்ம இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வழக்கமா வந்து கதாநாயகிகள் வந்து ஜன்னல் போட்ட ஜாக்கெட் தான் அணிவாங்க. ஆனா ஒரு இசையமைப்பாளர் ஜன்னல் போட்ட சட்டையை போட்டு வந்திருக்கிறாரு. அவர் உண்மையிலே அந்த ஏசியை நல்லா ரசிக்கிறாருன்னு நினைக்கிறாரு. அவரோட பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து இந்த இரவு நேரத்துல வந்து சில பேர் பாட்டு கேட்டு தூங்குறவங்க இருக்காங்க. அதுல கரெக்டா ஒரு கோடிக்கணக்கான வீட்டுல இவரோட பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி ராயல்டி நிறைய கிடைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அந்த தொகுப்பாளினி வந்து எல்லாருக்கும் சால்வை போட சொன்னாங்க. அந்த தொகுப்பாளினிக்கு ஒரு சால்வையை போட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் இல்லாம நீங்க அனுப்பிச்சு விட்டுருங்க. பரவாயில்ல, சால்வை வேணா, பேமெண்ட் கொடுங்கிறேன். அரவிந்தர் சார் அவர்களையும் சால்வை நினைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் வந்து நிறைய ஓடணும். எல்லாமே ஒரு டாபிக் மாதிரி இங்க பேசிட்டு இருந்தாங்க. ஒரு வருஷத்துல 250 படம் வருது. அதுல 25 படம் தான் கமர்ஷியல் ஹீரோக்கள் படங்கள், அதுல டைரக்டர் படங்கள் இருக்கும். மீதி 225 படங்களும் இந்த நடுநாடு படங்கள் மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் தான் வருது. அவங்க தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியை வாழ வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கே நம்ம அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணும். ஸோ வந்து படம் பார்க்கறது, வியாபாரம் அதெல்லாம் பத்தி பேசினாங்க. ஆக்சுவலா ஒரு சங்கம் யூனியன்லாம் இருக்கிறதா இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க ஒரு தொழில் பாதுகாப்பு படம் எடுக்கிறதுக்கு உறுதுணையா இருப்பாங்களே தவிர
வித்து கொடுக்கிற சங்கத்தோட வேலை கிடையாது. ஒரு யூனியன் வந்து லேபர் வேலை செய்வாங்க. அந்த தொழிலாளி வந்து சம்பளம் கொடுக்கலாம், சம்பளத்தை வாங்கி கொடுக்கறது தான் யூனியனோட வேலை, அந்த நிர்வாகிகளோட வேலை. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா என்ன பண்ணலாம்னா, இன்னைக்கு இண்டஸ்ட்ரி இருக்கிறதுல வந்து தியேட்டர்ல படம் ஓடலைன்னா இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இன்னைக்கு சயின்ஸ் நல்லா வளர்ந்துருச்சு, உள்ளங்கையில எல்லாமே வந்துருச்சு மொபைல்ல. ஸோ முதல்ல எல்லாம் வந்து டைம் பாஸுக்கு போய் தியேட்டர்ல உட்கார்ந்தவங்களா இருக்காங்க, ஏசி அனுபவிக்கிறவங்க இருந்தவங்க இருந்தாங்க. ஸோ இந்த 1.5 மணி நேரம் பஸ்ஸுக்கு லேட் ஆகுன்னா போய் உட்கார்ந்தாங்க, அந்த மாதிரி எல்லாம் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய மால் தியேட்டருங்கள் வந்திருக்கு. இந்த மால் தியேட்டர் இப்படி இருக்குன்னு ஒரு 60% பீப்புளுக்கு இன்னும் தெரியாது. அது உள்ள நிறைய இருக்குங்கிறது. அந்த யங்ஸ்டர் வந்து 20-25% தான் இந்த மால் தியேட்டரை என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. அது வெள்ளி சனி ஞாயிறு தான் ஃபுல்லாகும், மற்ற நாள்லாம் கம்மியாயிரும். பட் அரசாங்கம் நினைச்சா இதெல்லாம் நிறைய வாழ வைக்கலாம். அதாவது வெள்ளி சனி ஞாயிறுல வந்து டிக்கெட் அதிகமாகும், திங்கள்ல இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் டிக்கெட்டை கம்மியாக பண்ணா தியேட்டர்ல கூட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்படிலாம் இருக்குங்கிறத பார்க்க வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அமைப்புகள் திருமலை சொன்ன மாதிரி இதுல அமைப்புகள்லாம் உட்கார்ந்து பேசி அதுக்கான வழிவகைகள் பண்ணணும். ஸோ இதை நம்ம அடுத்து பேரர் சார், அரவிந்தர் சார், ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். அதாவது ஒரு அரசியல்வாதி இப்ப எலெக்ஷன் முடிஞ்சதுனால கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாரு. அவரு படுக்க போகும்போது ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்றாரு, எனக்கு ஏதாவது போன் வந்தா நான் இருக்கேன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அந்த அம்மாவும் படுக்கிறாங்க, ஒய்ஃபும். போன் அடிக்குது, இந்த அம்மா போனை பார்த்துட்டு வச்சிடுறாங்க, மறுபடியும் அடிக்குது வச்சிடுறாங்க. அப்புறம் வந்து 4வது எடுத்துட்டு அவர் இருக்காரு அப்படின்னு வச்சிருச்சு. உடனே எந்திரிச்சு கத்துறான், யாரு அரசியல்வாதி, நான் எத்தனை தடவை சொன்னேன் நான் இருக்கேன்னு சொன்னேன், ஏன் சொன்னேன் அப்படின்னு. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, அது எனக்கு வந்த போனு அப்படின்னு. நன்றி, வணக்கம். அடுத்ததாக திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு ஊமை வேலிகள் படத்தின் மூலம் முகவரி ஏற்படுத்தி கொடுத்தவர், இயக்குனராக சினிமா துறையில் நுழைந்து தயாரிப்பாளராக வளர்ந்து இன்று நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கும் திரு அரவிந்த் ராஜ் அவர்களை அன்புடன் பேச அழைக்கின்றோம். பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், யூடியூப் நண்பர்களுக்கும், சினிமா பிஆர்ஓக்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். மேடையிலே வீட்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நடுநாடு திரைப்படத்தின் தயாரிப்பாளர் திரு தாமு சார் அவர்களுக்கும் ஐயாவுக்கும், அப்பாவை மேடையில் அழைச்சிட்டு வந்திருக்காரு, அதுவே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த இயக்குனர் திரு சந்தோஷ் சேகரன் நல்ல கடினமான ஒரு முயற்சி எடுத்து இந்த படத்தை அவர் செயல்படுத்தி இருக்காரு. நிச்சயமா முயற்சி என்னைக்குமே வந்து வெற்றி பெறும், அதுல வந்து நமக்கு சந்தேகமே வேண்டாம். அதே மாதிரி அன்பு நண்பர் திரு சம்பத்ராம் ஒரு படத்துலயும் வித்தியாசமாவே தெரிவாரு. எப்படின்னா தான் இப்ப கேட்ட அந்த தாடி உங்களுக்கு கண்டினியூட்டியான்னு, அடுத்த படத்துல பார்த்தா இந்த தாடியே வேற மாதிரி ஒரு ஷேப்ல காட்டுவாரு. அந்த மாதிரி ஒரு சிறந்த நடிகர், நடிப்புக்காகவே வந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். ஆமா, நல்ல ஒரு கலைஞர். அவருக்கு இந்த படத்துல வந்து இப்படி ஒரு சிறப்பான வேடம் கிடைத்திருப்பதற்கு வந்து பாராட்டுகள். உங்களுடைய வளர்ச்சி மேன்மேலும் வளர வேண்டும். விழாவின் நாயகன் பரணி சார் சொல்லவே வேண்டாம், எளிமையானவர், ரொம்ப எளிமையானவர், ரொம்ப இனிமையானவர், அற்புதமான மெலடிஸ். மறுபடியும் நம்மள வந்து உங்க பீரியடுக்கு, அதாவது எங்க பீரியடுக்கு, நம்ம பீரியடுக்கு அழைச்சிட்டு போயிட்டீங்க. நான் என்னென்னமோ பேசணும்னு நினைச்சிட்டு தான் வந்தேன். நீங்க இந்த தயாரிப்பாளர் இயக்குநர்களுக்கிடையே ஏதோ ஒரு பெரிய கருத்து மோதல்கள், ஏதோ ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது, ஒரு இயக்குனர் தான் ஒரு தயாரிப்பாளரையே வந்து வாழ விடாம செஞ்சிடறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச்சு வந்துடுச்சு. அதனால அதற்கு சின்ன விளக்கம் நான் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். நேரமா இருந்தாலும் மன்னிச்சிருங்க. நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அவங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் அடுத்த டாபிக்கு போறது, அதனால இதை முன்னாடி சொல்லிட்டேன். உங்க படம் நிச்சயமா வெற்றி பெறும் சார். நல்ல நேரத்துல கரெக்டா திரைக்கு கொண்டுட்டு வாங்க. ஏன்னா எல்லாமே நல்லா இருக்குது, நிச்சயமா படம் வெற்றி பெறும். திரு பாஸ்கர் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, அது உண்மையிலே வந்து ஏறக்குறைய நம்ம கோபிக்கு வந்து கண்ணில் தண்ணியே வந்துருச்சு, எனக்கும் தண்ணியே வந்துருச்சு. ஏன்னா நாங்க எவ்வளவு போராடி இந்த டிஎஃப்டிங்கிறதுக்கு அங்கீகாரம் வாங்கறதுக்காக பாடுபட்டோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும்.
85களில் என்னுடைய முதல் படம் ஊமை விழிகள் 1986 ரிலீஸ் ஆனது. எனக்கு கண்ணு உண்மையிலே தண்ணி வருது. 85ல போய் ஒரு இடத்துல நாய் மாதிரி நின்னோம். எத்தனை நடிகர் எங்களை தள்ளி இருப்பார்கள். எல்லாமே நீங்க அப்ப பல பேட்டிகள்ல படிச்சிருக்கலாம். யாருமே அதுக்கு அங்கீகாரமே கொடுக்கல. நீங்க என்ன சினிமாவுக்கு என்ன படிச்சுட்டு வரீங்கன்னு யாருக்குமே கிடைக்கல. அவ்வளவு போராடி அதுக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கி வந்த பிறகு டிஎஃப்டில இருந்து 100 பேரை கூப்பிட்டு ஒருத்தருக்கும் 1 கோடி ரூபாய் கொடுத்தோம்னா டிஎஃப்டில இருந்து கூப்பிட்டு இருக்கணும். முதல்ல என்னதான் கூப்பிட்டு இருக்கணும் அவங்க. ஏன்னா டிஎஃப்டிக்கு இன்னைக்கு பேர்லயே சொல்ல போனீங்கன்னா நீங்க தான் டிஎஃப்டிக்கு ஓப்பனிங்னு வாங்க. ஊமை விழிகள் தான் ஓப்பனிங். என்னதான் கூப்பிட்டு இருக்கணும். ஆனா கூப்பிடலையே. அப்ப இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறது கேள்விக்குறியாதான் இருக்குது. டிஎஃப்டியினால் மட்டும் ஒரு தயாரிப்பாளர் பாதிக்கப்படல. இவங்க கொடுத்திருந்தாங்கன்னா வள்ளுவர் அற்புதமா ஒரு குறள் எழுதியிருக்காரு. இதனால் இவன் செய்யும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஏன் நீங்க கதையை கேட்காம 100 பேர் கொடுத்தீங்களா? எப்படி நடந்தது அது? திருமலை எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். ஒரு படத்தின் வெற்றி தோல்வி என்பது முழுக்க முழுக்க இயக்குனரின் கையில் மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னால் மட்டுமல்ல, அதில் உண்மையும் இல்லை. ஒரு இயக்குனர் மட்டும் எல்லா பொறுப்புகளையும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு தயாரிப்பாளர்களே தான் இயக்குனர் இல்லை. இயக்குனர் இல்ல, சினிமாவே இல்லை. தயாரிப்பாளர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த சினிமாங்கிறதே இல்லை. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தயாரிப்பாளர் போடுற சாப்பாட்டுல மட்டும்தான் இன்னைக்கு நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கோம், வளர்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா சினிமாவை தவிர வேற தொழில் தெரியாது. சினிமாவை மட்டும்தான் சாப்பிடுறோம், சினிமாவனாலதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதை ஒரு ஊண்டிங்கா டிஎஃப்டி தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போது அது மனசு உண்மையில ரொம்ப கஷ்டமா இருக்கு. டிஎஃப்டி எத்தனை ஹிட்டு கொடுத்துருக்கோம், யாரு ஹிட்டு கொடுக்கலையா? உதயகுமார் அவர்களோட சின்ன கவுண்டர் எடுத்துக்கோங்க, ஹிட் இல்லையா? எத்தனையோ பேர் பண்ணிருக்கோம், எத்தனையோ படங்கள். இன்னைக்கு நான் இந்த மேடையில சொல்லாம சொல்றேன். ஆவானந்த் சார் நான் அடிக்கடி சந்திச்சு பேசும்போது அவர் சொல்லுவாரு, நம்மள செலவு பண்ணிட்டோம்னு சொல்றாங்களே, டிஎஃப்டி தான் செலவு பண்ணாங்கன்னு. நம்மளுடைய படங்களில் ஒவ்வொரு காட்சிகளும் இன்றளவும் பேசப்படுகிறது. இணைந்த கைகள் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த இன்ட்ரோல் பிளாக்க சொல்லுவாங்க. ஊமை விழிகள் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த கார் ஷாட்டை சொல்லுவாங்க. நம்ம செலவு பண்ணது ஒவ்வொரு விஷயமும். செந்தூரப்போயின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த ட்ரெயினை சொல்லுவாங்க. உழவன்மன் எடுத்துட்டீங்கன்னா அந்த ரேக்லா ரேஸ சொல்லுவாங்க, இன்னைக்கும் சொல்லுவாங்க. ஊமையிலியல் இப்ப இந்த ஆகஸ்ட் 15 40 ஆண்டுகளை கடந்து 41வது ஆண்டுல அடி எடுத்து வைக்குது. ஊமை விழிகள் படம் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் பாராட்டப்படுது. எதற்காக இவ்வளவு உணர்ச்சியா நான் பேசுறேன்னா, அது பண்ணின செலவு அந்த படங்கள்ல நாங்க காட்டணும். இன்னைக்கு பல படங்கள்ல அது காட்டப்படுவதில்லை. இதற்கு காரணம் ஒரு இயக்குனரை மட்டும் நாம் சொல்லிவிட முடியாது. அதேதான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னதுதான், ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்விக்கு இயக்குனர் மட்டும் காரணம் அல்ல. ஒரு நல்ல படத்தை பண்ணிருப்போம், தியேட்டருக்கு கொண்டுட்டு வர முடியாது. அப்ப இயக்குனர் போய் தியேட்டருக்கு பேச முடியுமா? உதயகுமார் சொல்லும் போது அற்புதமா சொன்னார், நீங்க யாருக்காக படம் எடுக்கிறீங்கிறத முதல்ல டிசைட் பண்ணிட்டு அதை எடுங்க. எல்லாருக்குமே அதாவது பணங்கிறது மூட்டை கட்டி எடுத்துட்டு சினிமால யாரும் கொட்டிடக்கூடாது. அது உண்மையான வார்த்தை. யாருமே கொட்டக்கூடாது. தொழில் தெரிஞ்சால்தான் நம்ம அந்த தொழிலை செய்யணும். இப்ப என்ன கொண்டு போய் ஒரு இன்ஜினியர் ஆட்டம் ஒரு கட்டடத்தை கட்ட சொல்லு அப்படின்னா என்னால கட்ட முடியாது. எனக்கு தெரிஞ்சது சினிமா தான். ஆனால் அதே இன்ஜினியரிங் ஒரு தாஜ்மஹாலே எடுத்துக்கங்களேன். என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, எத்தனையோ இன்ஜினியர் படிச்சுட்டு இன்ஜினியர் தான் கட்டடம் கட்டுறாங்கன்றாங்க, ஆனா தாஜ்மஹால் எந்த இன்ஜினியர் கட்டினாரு? யாருமே கட்டலையே. இன்ஜினியரிங் இல்லாத காலத்துல எல்லாம் கட்டினாங்கன்னு. நான் சொன்ன தாஜ்மஹால்ல இருந்து உருவானதே இன்ஜினியரிங்கா இருக்கலாம் ஒருவேளை. அந்த தாஜ்மஹாலை இன்னைக்கு இருக்கிற இன்ஜினியர் பார்த்தால் அதை புட்டு அவர் சொல்லிடுவாரு, இது இத்தனை டிகிரியில வச்சிருக்காங்க, அத்தனை டிகிரியில வச்சிருக்காங்க, இந்த சென்டரிங் இப்படி கொடுத்திருக்காங்க, அதனாலதான் அது நிக்குதுன்னு. இதுபோல்தான் நாங்கள் டிஎஃப்டி படித்தால் மட்டும்தான் சினிமா எடுக்க முடியும் என்று யாரும் என்னைக்கும் சொன்னது கிடையாது.
அதுல உண்மையும் கிடையாது. டிஎஃப்டி படித்தவர்கள் ஒரு சினிமாவை எங்களால் ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். ஒரு ஷாட் எடுத்திருந்தாங்கன்னா இந்த ஷாட்டை எப்படி எடுத்திருப்பாங்கிறத சொல்ல முடியும். இந்த ஷாட்டுக்கு எப்படி சார் இசையமைச்சிருக்காங்கிறத என்னால பார்க்க முடியும். இந்த ஷாட்டுக்கு கேமராமேன் எங்க இருந்து லைட் பண்ணிருக்காங்கிறத என்னால பார்க்க முடியும். என்னன்னா அதை பத்தி படிச்சிருக்கோம், அந்த தொழில் நமக்கு தெரியும், அவ்வளவுதானே தவிர டிஎஃப்டி படித்தாதான் சினிமா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு காழ்ப்புணர்ச்சியான பேச்சு. டிஎஃப்டில இருந்து வந்து ஜெயிச்சுட்டாங்களா அப்படிங்கிற கோபமா என்னங்கிறது தெரியல. அது ஒரு காழ்ப்புணர்ச்சியான பேச்சியாதான் வந்து எனக்கு படுது. ஏன்னா டிஎஃப்டி படிக்காதவர்கள் எத்தனையோ பேர் சாதிச்சிருக்காங்க. நீங்க நம்ம பாரராஜா பாக்யராஜ் சார் எல்லாம் பாக்குறோமே, எவ்வளவோ சாதனைகள். இது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் எலிமெண்ட், அவ்வளவுதான். இப்ப என்ன கேட்டாங்க, நான் யார்ட்டையுமே உதவி இயக்குனரா பணிபுரியாமலே என்னுடைய முதல் படம் உண்மையிலேயே நான் இயக்குனராகவே வெளியில வந்தேன். அதற்கு முழு முதல் காரணம் டிஎஃப்டி தான், அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா ஒரு 30 வருஷமா உதவி இயக்குனரா இருந்து கத்துக்க வேண்டிய விஷயத்த நான் அந்த 3 வருஷத்துல அங்க நான் படிச்சுட்டு வந்தேன். எனக்கு தெளிவா தெரியும் எங்க ஷாட் வைக்கிறது, எங்க கேமரா வைக்கிறது, எங்க லைட் பண்ணணும், எல்லா விஷயங்களுமே தெரியும். எப்படி எடிட் பண்ணணும், எல்லா விஷயங்களுமே. எதற்காக சொல்றேன்னா, தம்பி பேசும்போது ரொம்ப அருமையா சொன்னார். நம்ம கோபி பேசும்போது தவறான ஒரு கருத்தை வந்து இங்க பதிவு செய்யக்கூடாது. ஏன்னா 100 கோடி ரூபா வந்து ஒரு நிறுவனம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்து. ஏன்னா 1 ரூபா கொடுங்க, நான் எடுத்துறேன். 1 ரூபா கொடுக்க சொல்லுங்க, நான் எடுத்துறேன். படம் தாராளமா பண்ணலாம், எதுவுமே முடியாதுங்கிறது கிடையாது. எங்கேயோ டாபிக் ஆரம்பிச்சு இன்னைக்கு டாபிக் வந்து எங்கேயோ மாறிடுச்சு, மன்னிச்சிடணும். ஏன்னா வந்து அது பொறுக்க முடியல. டிஎஃப்டின்னு போட்டுக்கிறத நான் இன்னைக்கும் பெருமையா நினைக்கிறேன். அதை வந்து தவறுன்னு சொல்லும் போது அதை ஏத்துக்க முடியல. இந்த மேடையும் இதுக்கான மேடை அல்ல. வெளியில ஒரு மேடை வைங்க, விவாதத்துக்கு கூப்பிடுங்க, நாங்க வர்றோம், அங்க நம்ம இதை பத்தி பேசுவோம். தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். சின்ன படம் பெரிய படம் அப்படிங்கிற வித்தியாசம் இன்னைக்கு வந்து இல்ல, பாக்குற மக்கள் பத்தியில அப்படி ஒரு வித்தியாசம் கிடையாது. நல்ல படமாய் இருந்தால் எந்த படத்தையுமே பாக்குறாங்க. கடந்த ஆண்டு விஜய் முரளியனுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். கடந்த ஆண்டு வெற்றி பெற்ற படங்கள் நிறைய படங்கள் வந்து சின்ன படங்கள் தான். நம்ம இந்த கணக்குல பார்த்தோம்னா சின்ன படங்கள் பெரிய படங்கள்ன்ற கணக்குல பார்த்தோம்னா, அதனால அந்த வித்தியாசம் கிடையாது. நல்ல படம் நிச்சயமா ஓடும். நீங்க நல்ல படம் எடுத்திருக்கீங்க, பயப்படாதீங்க, நல்லா ஓடும். நன்றி. கவி சக்கரவர்த்தி கம்பரின் ஜீவன் உறங்கிக் கொண்டிருக்கும் நாட்டரசன் கோட்டையில் பிறந்து இன்றைய தமிழக கோட்டையில் இருப்பவரையும் முன்னணி கதாநாயகர்களையும் இயக்கியவர், நடிகர், தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க செயற்குழு உறுப்பினர், இயக்குனர் சங்க பொருளாளர் திரு பேரரசு அவர்களை அன்புடன் பேச அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். 9:10 ஆச்சு. இன்னைக்கு வந்து நடுநாடு இசை வெளியீட்டு விழாவா, இந்த படத்தின் வெற்றிக்கு தயாரிப்பாளரா, இயக்குனரா, டிஎஃப்டி சரியானதா சரியில்லாததா, ஆமா சிறிய படங்களுக்கு தியேட்டர் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரி பல விவாதங்கள் முடிந்த சூழல்ல நான் வந்திருக்கேன். இப்போ இருந்தாலும் சுருக்கமா நம்ம ஒரு மன வருத்தத்தை பதிவு பண்ணி ஆகணும். நம்ம மக்கள் டிவி பாஸ்கர் ஒரு பாம் வச்சு போயிட்டார். ஆமா, அந்த பாமும் ஒரு விட வெடிக்கும்னா ஒவ்வொரு 10 வைக்கிறான். உதயகுமார் வச்சார், அதுக்கும் வெடிக்குது. கோவி 10 வச்சார், அதுக்கும் வெடிக்குது. நம்ம அரவிந்த்ராஜ் வந்தார், அதுக்கும் வெடிக்குது. ஆனா பலரோட ஒரு பாம் 10 விட வெடிச்சிருச்சு. இதுக்குமே வெடிக்க வைக்க வேணாம் அதை. ஆனா ஒண்ணு சினிமா படத்துக்கு ஒண்ணே ஒண்ணுதான். இங்க எல்லாத்துக்கும் உதாரணம் இருக்கு.
டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டும் பெரிய வெற்றி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி அந்த ப்ராக்டிக்கல் ஒர்க் பண்ணவங்களும் பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணாமலே ஃபர்ஸ்ட் படத்துலயே மணிரத்னம் சார் மாதிரி ஆளுங்க பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க. ஏன் சொல்றேன்னா இங்க வெற்றி அடைறதுக்கு இதுதாங்கிற இலக்கு இல்லை. படிச்சிருக்கணும், படிச்சிருக்க கூடாது, அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கணும், ஒர்க் பண்ணிருக்க கூடாது, அதெல்லாம் இல்லை. சினிமாவை உண்மையா நேசிச்சு உண்மையா உள்வாங்கி இதுல ஜெயிக்கணும் வெறி இருந்தா யாராலையும் ஜெயிக்க முடியும் சார். அதான் டிஎஃப்டி அது அப்படித்தான் நம்ம சந்தோஷ் சேரன் வந்திருக்காரு. வெறி ஜெயிக்கணும் வெறியில வந்திருக்காரு. கண்டிப்பா நடுநாடு பெரிய ஒரு வெற்றி நாடா உருவாக வாழ்த்துக்கள். நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், நிறைய பேசிட்டீங்க, நிறைய பேசலாம். ஏன்னா ஒரே உண்மையோடு சொல்லிடணும், டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு முதல்ல வெற்றியை கொடுத்து டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் ஒரு இருக்கு, இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குன்னு முதல்ல தெரிய வந்தது ஊமை விழிங்கிற ஒரு படம். அந்த படத்தின் இயக்குனர் தான் அரவிந்த்ராஜ் அவர்கள். ஆக்சுவலி ஊமை வெளிகள் தான் டிஎஃப்டிக்கு பிளேயர் புள்ளியார் சொல்லி ஆபானன் அவர்களும் அரவிந்த்ராஜ் அவர்களும் அந்த டிஎஃப்டிங்கிறதுடைய பெரிய ஒரு அந்த கௌரவத்தை தூக்கி நிறுத்தினவங்க. அதுக்கு சின்ன ஒரு களங்கம் வரும்போது அரவிந்த்ராஜா போல பொங்கியவன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய மேடையில் பார்த்துருக்கேன், சாப்பிட்டா பெஸ்ட் போடுவாரு. முதல் முறை அவர் பொங்கி எழுந்திருக்காருன்னா ரோஷம் வரும்ல, தான் படிச்ச ஸ்கூல்ல டிஸ்டர்ப் பண்ணா ரோஷம் வரும்ல. இந்த படத்துல முக்கியமா 2 பேரை பாராட்டி ஆகணும். அது ஒரு 2 பேரும் ஜாம்பரம் தான். ஒண்ணு இசையமைப்பாளர் பரணி அவர்கள். ஏறத்தாழ வெள்ளி விழாவை தாண்டி, அதாவது 25 வருஷத்தை தாண்டி இந்த சினிமாவில் பயணிச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு சினிமாவில் 2 வருஷத்தை தாண்டதே பெரிய விஷயம். 5 வருஷத்தை தாண்டிலே மறந்துறாங்க. இப்போ இன்னைக்கு 25 வருஷம் கழிச்சும் ஒரு சிங்கம் மாதிரி உட்காந்து போட்ட அத்தனை பாட்டு ஹிட்டு சார். அடிக்க சண்டைக்காரி, பச்சை முந்திரி எல்லாம் ஹிட்டு. அது பச்சை முந்திரியை பத்தி நமக்கு கூட தெரியல. பாம்பின் கால் பாம்பரிங்கிற மாதிரி ஒரு கவிஞரனுடைய இதைத்தான் இன்னொரு கவிஞர், அதாவது விஜயகுமார் சாரும் கவிஞர் தான், பாடலாசிரியர். அவங்க பச்சை முதியோ டிவியில் வார்த்தை நினைச்சோம். ஆனா அதுக்குள்ள அவர் பாருங்க எவ்வளவு வச்சிருக்காரு பாருங்க. வயசானாலும் குத்தி போகல. பச்சை முதிர பச்சை போகணும். ஏன்னா அதுக்கு அவரு பல அர்த்தம். அவளு அப்பாவையும் புள்ளிய மாட்டி விட்டாரு. என்ன போய் பச்சை முந்திரன்னா நம்ம பசு மரத்து ஆணிப்போம்ல, அது மாதிரி நினைச்சு போண்டேனே. ஓகே, உங்க ஏரியா நினைக்கிறேன், முந்திரி விளையிற ஏரியா பாருங்க. அதான் அந்தந்த மண்ணோட வாசனை தான் அது வந்திருக்கு. அதில் 25 வருஷம் கழிச்சு இன்னைக்கும் பரணி சார் அவர்கள் சினிமாவில் பயணிச்சுட்டு இன்னைக்கும் ஒரு பேரோட இருக்காருன்னா ஆண்டம் கொடுத்த வரேன் சார். இன்னொன்று, சினிமாவில் அதிசயம் என்னன்னா, சினிமா சில அதிசயம் இருக்கும். 100 படம் பண்ணோம், 150 படம் பண்ணோம், அத்தனை ஹிட்டு கொடுத்தோம். சினிமாவில் வெற்றி அடைந்த பின்பும் யார் ஒரு எளிமையா இருக்கிறாரோ அவர் தான் அதிசயம். பல ஹிட்ட கொடுத்ததுக்கப்புறம் எப்ப பார்த்தாலும் சரி, பரணி சார் அவ்வளவு எளிமையா இருப்பார். இவரு அந்த பாட்டெல்லாம் ஹிட்டு கொடுத்தாரா, இவரு திருமணம் பண்ணாரா அப்படின்னு பார்த்து நம்ம அதிசயம் பார்த்துட்டே இருக்கணும். பரணி சார் வாழ்த்துக்கள் சார். அதுக்கப்புறம் அடுத்து இன்னொருத்தர், அதான் எங்க சம்பத் ராம். அவரும் அதே தான், 25 வருஷமா இந்த சினிமாவில் பயணிச்சுட்டு இருக்காரு. ஒரு நடிகராக பயணிச்சு இன்னைக்கு ஒரு மெயின் ரோல். ஆக்சுவலி சம்பத் ராம் மாறுபட்ட இடத்துலன்னு அவரை ஹைலைட் பண்ற அளவுக்குன்னா முழுக்க சொல்றேன். சம்பத் ராம் பொறுத்த வரைக்கும் முழுக்க உழைப்பு, முயற்சி.
எங்கேயுமே அவர் வந்து ஓகே நடிச்சிட்டோம் சோர்ந்து போறாரு. இன்னமும் ஆரம்ப காலகட்டத்துல எனக்கு தெரியும் இவர் ஆரம்ப காலகட்டம் என்ன முயற்சி பண்ணாரோ அதே முயற்சி. நான் சொல்றேன் 20 வருஷத்துக்கு 25 நிமிஷம் நடிக்க என்ன எப்படி இருந்தாரோ அதே முயற்சி இன்னைக்கு இருக்காரு. நீங்க 200 ஒன்றும் இல்ல 500 நடிக்கல. ஆமா இந்த கதாநாயகன் படமும் நடிக்கல. அவர் இந்த படத்தோட கதாநாயகன் அருண், வாழ்த்துக்கள் சார், நல்லா பேசுனீங்க. அவர் சொல்லும்போது ஒன்று சொன்னாரு, இயக்குனர் வந்து கதையை ஃபுல்லா சொல்லல, பார்ட்டா சொன்னாருன்ட்டு. அது ஒரு கலை சார், இயக்குனருக்கே உள்ள ஒரு கலை. நாங்க பயங்கர ஏமாத்துக்காரங்க. எப்படின்னா ஒரு வில்லண்டு கதை சொல்லும்போது அவன் கதை சொல்லும்போது படம் முழுக்க இருக்க மாதிரி சொல்லிவிடுவான். ஆனா 4 சீன் தான் இருக்கும், அது வேற விஷயம். அது மாதிரி ஒரு அப்பா கேரக்டர் போய் சொல்லுவான், இந்த கதையே அவரும் தாங்கி இருக்குமா நினைப்பாரு. நான் கதை சொல்லும்போது படம் பார்க்கும்போது தெரியும் நீங்க டம்மி வந்துட்டாங்க அப்படின்னு. அது மாதிரி ஒரு கதாநாயகன் கதை சொல்லுவான், ஹீரோ பார்த்து அப்பா அடுத்த ரஜினி நம்ம தான் போல இருக்கு நினைப்பான், அடுத்த விஜய் நம்ம தான் போல இருக்கு நினைப்பான். படம் பார்க்கும்போது தெரியும் அது 4-5 ஹீரோ இருப்பாங்க, இவன் ஒருத்தனா இருப்பான். என்னன்னா இந்த கதை சொல்லி ஏமாத்துறதுல வல்லவர்கள் நாங்க. திருப்பாச்சி இதே மாதிரி நானும் ஏமாத்தினேன். விஜய் சார் இல்ல, அவர் ஏமாத்த முடியாது. ஆமா, அதனாலதான் நிச்சயமேட்டார். அவர் யாரும் ஏமாத்த முடியாது. அவர் படம் தண்ணி காட்டுவார், அவருக்கு தான் தண்ணி காட்ட முடியாது. இப்போ திருப்பாச்சி விஜய் சார் கமிட் ஆகிடுச்சு. அடுத்து ஹீரோயின் கதை சொல்லி ஒத்துக்க வைக்கணும், திருசான முடிவு பண்ணியாச்சு. இப்போ நான் கதை சொல்றேன். அந்த ஓப்பனிங் நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் அந்த சாங்லாம் வராது. டெய்லியே ஹீரோ தங்கச்சி கல்யாணம் பண்ணி சென்னை கூட்டு வர்றாரு. இது நான் சொல்றது, நீங்க இது 6வது எடுக்கிறீங்க. அவங்க நினைக்கிறாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் போல இருக்கு. அவங்க சின்ன சொல்லி பார்த்தா படம் முழுக்க இருக்க மாதிரியே அவங்க புருஷன் மட்டும் டீட்டெயிலாக சொல்லியாச்சு. அவங்க ஓகேட்டாங்க, நல்லா இருக்கு, சூப்பர் விஜய், வாடா போடா, அவங்க சொல்ல இருக்குல்ல அவ்வளோ ரசிக்கிறாங்க விஜய. ஆமா, எல்லாம் சொல்லி அவங்க முடிஞ்சிச்சு. படம் பார்த்து படம் நல்லா இருக்கு, என் மேல காண்டாயிட்டாங்க. ஏண்டா இவன் கதை அப்படி சொன்னானே, படம் முழுக்க இருக்க மாதிரி இருந்துச்சு. கடைசி மொத்தமே 4 சீனு, அதுல 3 சீனு சாங் லீடு அப்படின்ட்டு படம் பார்க்கும்போது தான் இந்த ஆளு நம்ம கதை சொல்லி ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் எனக்கு காசு கொடுக்கவே இல்லை, அது வேற விஷயம். அது மாதிரி நாங்க அப்படித்தான் இயக்குனர்கள்லாம் நாங்க வந்து அங்கிங்க எல்லாருமே எங்களுக்கு காசு ஹீரோன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சந்தோஷ் சேரனா எங்க லிஸ்ட்ல சேர்ந்துட்டாரு. ஓகேயா, இன்னொரு விஷயம், புது ப்ரொடியூசர் இயக்குனரோட வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. படம் பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த இயக்குனர் அந்த ப்ரொடியூசர் கொடுத்த பணத்தை வேஸ்ட் பண்ணாம கரெக்டா பண்ணிக்கலாம் தெரிஞ்சு. முதல்ல பாராட்ட வேண்டிய ஆளு கேமராமேன் செந்தில்குமார், மிரட்டிட்டார் சார். இந்த திருப்பி பாருங்க, நீங்க அடியே தண்டக்காரி ஒரு ஃப்ரேம் கூட வேஸ்ட்ல சார், ஒவ்வொரு ஃப்ரேம் சரி அவ்வளவு அழகா ஃப்ரேம் சென்ஸ் அப்படி இருக்கு. ஒரு ஒரு செடிக்கு வச்சா அந்த அந்த செடிக்கு ஒரு செடி வச்சு அழகா ஓவியம் மாதிரி அவ்வளவு செதுக்கிருக்காரு. இந்த படத்துக்கு பெரிய பிளஸ் கேமரா சென்றுருக்காங்க. அதுக்கடுத்து மிஸ்டர் பரன் சார், எடிட்டர் இதை கொஞ்சம் பாராட்டாரு. அதே மாதிரி ரேட்டிங் நல்லா சூப்பர். நடுநாடு சீக்கிரம் படம் முடிஞ்சு சென்சார் ஆயிடுச்சா? ஆமா ஆமா, சீக்கிரம் சென்சார் ஆகி
நிறைய திரையரங்கில் படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி அடையணும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர், இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் தொடர்ந்து படங்கள் பண்ணணும். கதாநாயகி நல்லா காமெடியாக இருக்குங்க மேடம், பார்க்குறாங்க, நம்மளுக்கு சொல்லலையே எல்லாரையும் சொல்கிறானேன்ட்டு. ஆமாம், நல்லா வருவீங்க. நல்லா சாங்ஸில் நல்லா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. அவர் இன்னொரு ஹீரோ, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் தொடர்ந்து நீ பாட்டு எழுதுங்க. ஆமாம், ஏற்கனவே என்னென்னா இந்த டேரக்டர்லாம் பாட்டு எழுதுறாங்கன்னு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது வந்து திசை திருப்பணும்னா நீங்கள் ப்ரொடியூசர் பாட்டுன்னா அப்பா அதுக்கு அவங்க பரவாயில்லன்னு வரணும்ல, அதுக்கு டைரக்டரே பரவாயில்ல திட்டிக்கு இருக்காங்கல்ல, உதயகுமார் எழுதுறாரு, பேரரசு எழுதுறான், நீங்க எழுதியிருக்காங்க. அப்படிங்கும் போது இதுக்கு அவங்க பரவாயில்லன்னா நீங்க எழுதணும். அதை நீங்க கொஞ்சம் காப்பாத்துங்க, எங்களை எழுதி எங்களை காப்பாத்துங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக, ஒரு திரைப்படத்தின் ஆணிவேராக இருப்பவர் தயாரிப்பாளர். நடுநாடு திரைப்படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் பாடலாசிரியர் திரு மாப்பா தாமு அவர்களை அன்புடன் பேச அழைக்கின்றோம். அனைத்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் எனக்கு முன்பாக சிறப்பு விருந்தினராக வந்து மேடையை அலங்கரித்த ஜாமாவான்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஆறுமுக மாணிக்கம், இந்த படத்தின் பாடலாசிரியர் மா தாமு. இந்த படத்தை உருவாக்குவதற்காக தம்பி இயக்குனர் சந்தோஷ் சேகரனோடு நானும் இணைந்து முதலில் பாடல் எழுதுங்கள் என்று சொன்னார். பாடலை நான் அதுக்கு என்ன எழுதி விடுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் சும்மா ஒரு 2 மணி நேரம் கூட எழுதி போட்டுடுறேன் அப்படின்னு. இதற்கு முன்பாக நான் பட்டிமன்றத்திலே பேச்சாளராக நடுவராக ஒரு 100 பட்டிமன்றங்களை, பாட்டு மன்றங்களை நான் நிகழ்த்திருக்கின்றேன். 3 நாவல்கள் எழுதியிருக்கின்றேன். இந்த அனுபவம் கொஞ்சம் இருக்கு. கவிதைகள் எழுதுவேன். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டே வந்தேன். கஷ்டப்பட்ட நிறைய. பின்பு யூடியூப்ல சங்க இலக்கியத்தை பேசினேன். பின்பு நடுநாடு மக்களின் வாழ்வியலை தத்ரூபமாக அவர்கள் பேசுவது போல நானும் பேசி காட்டி யூடியூப்ல போட்டேன். வியூவர்ஸ் எக்கச்சக்கமா பிச்சும் போச்சு. இவன் யாரா அவன்? இந்த ஆயா பேசுற மாதிரி பேசுறான், இந்த அம்மா பேசுற மாதிரி பேசுறான், அந்த வயசானவர் பேசுற மாதிரி பேசுறான், என் அம்மாவை யாயிங்கிறான். யாயின்னு நடுநாட்டுல கடலூர் மாவட்டமும் அரியலூர் மாவட்டம் சேர்ந்ததுதான் இந்த நடுநாடு. யாயி சோர் திண்டியறவா, சோர் திண்டியா யாயிரவ, உடம்பா சரியில்லை, உடம்பும் சரியில்லையா அப்படின்னு பேசுவான். நம்ம நடுநாட்டுடைய பாஷை இது. பசங்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா குட்டி பாடையவான். இந்த குட்டி பாடைய வந்ததோ இந்த தண்ணி குடத்துல இருக்கிற மூடியை பூரா எடுத்து கீழே போட்டு போடுதோ, தண்ணி திறந்தே கிடக்கு 4 நாளா, உள்ள பாத்தீங்கன்னா பூரா கிடக்கு, இந்த மாதிரி பேசுவாங்க. இதை விட தத்ரூபமாக எடுத்து போட்டு யூடியூப்ல போட்டேன். நான் இந்த இடத்திற்கு வருவதற்கு நான் ஒன்னும் சாதாரணமாக எளிதாக கிடைத்தவர்கள் இந்த வாய்ப்பு. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு பணியோ எந்த ஒரு வாய்ப்போ அது எளிதாக கிடைத்து விட்டால் அதற்கு அருமை இல்லை. அவருடைய அருமை தெரியாது நிறைய பேருக்கு. கஷ்டப்பட்டு ரோல் பட்டு ரொங்கழிஞ்சி உள்ள மேல வந்து அடிபட்டு 4 பேர்கிட்ட வந்து விமர்சனங்களை தாங்கி அழுது நொந்துதான் மேலே வந்தால் அதனுடைய அர்த்தம், அதனுடைய மதிப்பு கூடுதலாக இருக்கும். இதை ஒன்றை நான் பதிவு செய்கிறேன். இப்போ பாடலை எழுதிவிட்டேன். ஐயா கொஞ்சம் பொறுத்துக்கணும், பேசுறேன் நானு. பாடலை எழுதிவிட்டேன். சரி, யாரை அடுத்தது பார்க்கணும்? ஏங்க அடுத்ததாக பாடலை எழுதிவிட்டு யாரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஐயாவை பார்க்கணும். இசையமைப்பாளரை பார்க்க வேண்டும். ஐயா கிட்ட போறேன். எனக்கு முதல் அனுபவம், ஒண்ணுமே தெரியாது.
வந்து எந்த அனுபவம் கிடையாது. ஐயாவை பார்க்க போறேன், தயங்குறேன், எனக்கு தெரியாது ஐயா. பாடலை எழுதிட்டேன். எழுதிட்டு இயக்குனர் சொல்றாரு வாங்க. இயக்குனருக்கும் எனக்கும் அறிமுகமானது இந்த மெசஞ்சர்ல தான், நேர்ல கூட பாத்துக்கல. என்னென்ன பாட்டு எழுதிட்டேன். ஐயாவை போய் பார்க்கணும் இசையமைப்பாளர். யாரு இசையமைப்பாளர்னு கேட்டேன். தஞ்சை தரணி போற்றும் எங்களுடைய பரணி தான் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணன் பரணி தான் அப்படின்னு உடனே பார்வை ஒன்றே போதுமே நான் பாட்டை வந்து திருப்பி 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 போட்டு கேசட்டே எழுதி போச்சு. அந்த டைம்ல பஸ்ல காலேஜ் படிக்கும் போது எந்த பாட்டு ஓடும் அந்த பாட்டு தான் ஓடும். சரி அவரா அப்படின்னு சொன்ன உடனே பெரிய நான் படத்துல பாட்டை கேட்டிருக்கேன். சரி ரைட் போறேன். நடந்தே வரோம். எங்கேருந்து வந்து வடபழனியில இறங்கிட்டோம். இறங்கிட்டு கால்நடையாக ஐயாவுடைய வீட்டுக்கு நடந்து போறோம். நானும் இயக்குனரும் கைகை கோர்த்தபடி அப்படியே போறோம். நேரா நடந்தே போறோம். நடந்து போய் வீட்டை கண்டுபிடிச்சிட்டு ஐயா கிட்ட பாட்டை காமிச்சேன். பாட்டை காமிச்ச உடனே இதுக்கு முன்னாடி எத்தனை படம் நீ பாட்டு ஏற்கன்னு, எத்தனை படம் பா ஏற்க நீ, வேற இதுக்கு முன்னாடி எத்தனை படம் ஏதாவது இருக்கா, பாட்டு ஏற்கியா? இல்லையா, இதான் என்னுடைய முதல் படம், இதான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். அப்படியா, நீ நிறைய படத்துக்கு எழுதுற மாதிரி ஏறிக்க, இதுக்கு முன்பா நிறைய படத்துக்கு எழுதுற மாதிரி ஏறிக்க, சூப்பர் அருமைப்பா, தட்டி கொடுத்தாரு. அப்படியே நான் சிலிர்த்துட்டான். இவ்வளவு பெரிய இசையமைப்பாளர் தட்டி கொடுக்குறாருன்னு சொல்லி பாட்டு அப்படியே எழுதி நான் உருவாச்சு பாட்டு. பாடலை எழுதும் போதெல்லாம் எனக்கு சிறகுகள் முளைத்து செவ்வானில் பறந்தேன். நான் குயில்களோடு குரல் பழகினேன். காய்ந்த சருகளோடு பேசி பேசி என்னை செதுக்கிக் கொண்டேன். முந்திரி பூக்கள் பூக்கும் அழகில் உலகை மறந்தேன். நான் வெட்டுக்கிளிகள் துள்ளும் அழகில் இயற்கை ரசித்தேன். நான் கள்ளிச்செடிகளை பார்த்து பார்த்து கவிதை சொன்னேன். வெடித்து சிதறும் பலாக்கனிகளை ருசித்து ருசித்து ரசனை கற்றேன். நான் செம்மண் புழுதியில் புரண்டு புரண்டு புதுமை கற்றேன். நான் தும்பை பூக்களை பறித்து எடுத்து அதன் வெண்மையை வேந்தேன். நான் சப்பாத்தி பூக்களை பறித்து எடுத்து கனவு கூந்தலில் சூடி பார்த்தேன். சப்பாத்தி பூக்களை பறித்து எடுத்து கனவு கூந்தலில் சூடி பார்த்தேன். சிட்டுக்குருவியின் துடிப்பை பார்த்து சோம்பலை தொலைத்தவன் நான். சிட்டுக்குருவியின் துடிப்பை பார்த்து சோம்பலை தொலைத்தவன் நான். அத்தனை பலாமரங்களும் எனக்கு போதி மரம். எங்கள் நடுநாட்டில் அத்தனை பலாமரங்களும் எனக்கு போதி மரமானது. முந்திரி மரங்கள் தான் நான் வசிக்கும் வீடு. நட்சத்திரங்களை எண்ணி எண்ணியே கண்கள் மங்கி போனது. விண்மீன்களோடு தனிமையில் பேசியதுண்டு. பூக்கள் வாடினாலே நானும் வாடி விடுவேன். பூக்கள் வாடினாலே நானும் வாடி விடுவேன். ஈக்கள் மரித்து போனால் ஐயோ என்று நொந்து போவேன். ஈக்கள் மரித்து போனால் ஐயோ என்று நொந்து போவேன். எறும்புகளிடம் பாடம் கற்பதுண்டு. எதிரிகளை எளிதில் நம்பிவிடுவேன். எதிரிகளை எளிதில் நம்பிவிடுவேன். வீரம் ஈரம் தான் எங்கள் பிரதான சொத்து. வீரம் ஈரம் தான் எங்கள் பிரதான சொத்து. பாடலை எழுதிவிட்டேன். பாடல் வரிகளை போடுகிறேன். அடியே சண்டக்காரி, அடியே என் கோபக்காரி, சூரமுள்ளு கண்ண காட்டி என்ன மாட்டி இழுக்கிறியே, காஞ்சி கிடந்த பூமியில புதுமழையா நினைக்கிறியே என்று வரிகளை போட்டேன். அந்த சூரமுள்ளுக்கு முன்னாடி சில்லாக்கோளு கண்ணுன்னு போட்டான். ஈட்டி சில்லாக்கோளு கிராமத்துல இருக்கும். சில்லாக்கோளு கண்ணை காட்டி என்ன மாட்டி இழுக்கிறிய போட்டான். சார் என்ன சார் இது, வேற இன்னும் வேற சார், இன்னும் வேற போடுங்க, இன்னும் இயற்கையா இருக்கட்டும், போடுங்க. இந்த இயக்குனரை சமாளிப்பதற்குள் நான் நொந்து போனேன். இல்ல சார் இப்படி போடு, இல்ல இது வாங்க. அப்ப சூரமுள்ளு சூப்பர், சூரமுள்ள ரைட். சூரமுள்ளியோட என்ன கேரக்டர் அப்படின்னா கொக்கி மாதிரி மாட்டிக்கும். சூரமுடைய முள்ளு வாச்சிட்டு இருக்கும். கொக்கி மாதிரி மாட்டிச்சுன்னா அது போக்கிலே போய் தான் எடுக்கலாம் கைய. நீ பட்டு இழுத்து வர முடியாது. அது போக்கிலே போய் கையை பாட்டி இப்படி எடுத்துட்டு வரணும். அப்போ அவள் கண்கள் சூரமுள்ளு. சூரமுள்ளு கண்ணை காட்டி என்ன மாட்டி இழுக்கிறியே, காஞ்சி கிடந்த பூமியில புதுமழையா நினைக்கிறே, வறண்டு கிடந்த நிலம் அப்பா இது. இந்த நிலம், இந்த இதய நிலத்தை புதுமழை எப்படி பூமியை வந்து நினைக்கிறதோ அப்போது எப்படி பூமி பூரிப்பாக இருக்கும். பூமியில் இருக்கக்கூடிய மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் எப்படி பசுமையாக தழைத்தோங்கும். அதை போல அந்த புதுமழை போல் வந்து இதயத்தை நினைக்கிறியே. தும்பப்பூ பல்ல காட்டி துள்ளி நீ போகையில, பாட்டு தும்பப்பூ பல்லு பழிச்சுங்கிறா. தும்பப்பூ பல்ல காட்டி துள்ளி நீ போகையில, தூண்டியில மீனை போல துடி துடித்து போறம்பில்ல. தூண்டி முள்ள துடிக்கும் மீன் இவ பல்ல காட்டி ஸ்மைல் பண்ணிட்டு போறா. போன உடனே அப்படியே துடிக்கிறான் மீன் போல, ஐயோ அப்படிங்கிற மாதிரி. அப்போ
இந்த பாடலை ரசித்து ரசித்து சுவைத்து சுவைத்து தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் அருமையாக எழுதினேன். அடுத்து ஐயா சொன்னாங்க, பச்சை முந்திரி எப்படி சார் உருவாச்சு? நான் பச்சை முந்திரி, கைப்படாத அழகு சுந்தரி, ஆனா ராஜதந்திரி, நான் இந்த மஞ்ச முந்திரி. அதுக்கு அடுத்து வரிய போட்டேன், எத்தனையோ பேரழகி பார்த்து புட்ட நாட்டில உன்ன போல யாரும் இல்ல இந்த நடு நாட்டில. உன்ன மாதிரி அழகியே இல்லடிங்க. ஏது பச்சை முந்திரி என்றால் என்ன? கரையும் வாயில போட்டான். அந்த பச்சை முந்திரி இருக்க காயறதுக்கு முன்னாடி அதை போக்கி என்ன பண்ணுவாங்க, பருப்பு எடுப்பாங்க. எடுத்துட்டு அதை குழம்பு, சாம்பார், இந்த மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புல போட்டு சாப்பிடுவாங்க. அப்படியே நாக்குல பட்டா அப்படியே தேன் வரும் நாக்குல. அப்ப ஐயா என்னமோ சொன்னார், நம்ம ஐயா பேசிட்டு போனவரு பச்சை முந்திரி, அவரு வேற மாதிரி கற்பனை பண்ணினார் போல. பச்சை முந்திரி அப்படிங்கிற மாதிரி அந்த கரை ரெடி அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பான். எல்லாமே நடுநாட்டு வட்டார வழக்கு சொற்களை போட்ட அந்த பாட்டுல. பொடிமணல் புழுவை போல துருதுருத்து போறேன் ஒரு வரி இருக்கும். பொடிமணல்ல புழு போல முந்திரி பழத்தை பறிக்கும் பொழுது அதுல பூச்சி புழு இருக்கும். அது என்ன பண்ணும், பறிக்கும் போதே அந்த புழு தவறி பொடிமணல்ல விழுந்துரும். வெயில் மணல்ல துடிக்கும். அப்படியே அது அப்படியே கொண்டாந்து இங்க சேர்த்த ஒரு பக்கம். வெள்ளவாரி மணலை போல வழுக்கிறியே நான் தொட்டா, அடிப்பாய் வரேன் தொடலான்ட்டு வரேன். வெள்ளவாரி மணல் என்பது எங்கோ இருந்த ஓரையில் இருந்து வரக்கூடிய நீர், மழை நீர், அங்க இருக்கக்கூடிய மணல் துகள்களை எல்லாம் அடித்துக் கொண்டு ஒரு இடத்த கொண்டாந்து சேர்க்கும். மேடா மணல் குவியலா இருக்கும். அதான் வெள்ளவாரி. அந்த வெள்ளவாரி மணல நடந்து போக முடியாது, வழுக்கும் காலு. மிதிவண்டி போக முடியாது, இல்ல வண்டி போக முடியாது, எது போக முடியாது. அப்போ வெள்ளவாரி மணலை போல வழுக்கிறியே நான் தொட்டா, கெண்ட கால காட்டி காட்டி மனசுல போடுறியே கொட்டா என்று பாடல் அருமையாக உருவானது. அதுக்கு முன்னாடி இது போட்ட தொகையராவை போட்ட. இந்த பாட்டுல வாராரையா வீரனார் எங்களுடைய பகுதி மக்கள் எல்லாம் வணங்கக்கூடிய தெய்வம் வீரனார். அதுக்கு போட்ட செம்மண்ணு பூமியில படையாண்ட வம்சமடா என்று ஒரு தொகையராவை முன்னாடி கொண்டாந்து வச்சுட்டு, இந்த சோழ அரசன் படையாண்ட இடம் நடுநாடு அப்படிங்கிறத காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கொண்டாந்து வாராரையா வீரனாரு அப்படின்ற பாடலை எழுதின. சிறப்பாக எழுதினோம். படத்தை எடுப்பதற்கு சிரமம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. 75 கிலோ இருந்து இன்னைக்கு 65 கிலோ இருக்கிறாங்க. உண்மை என்னை பார்த்தாலே தெரியும், சொல்ற வேற பேர் பார்த்தா தெரியும். 75 கிலோ இருந்தவன் 65 கிலோவா மாறின. ஏன்? துரோகம். துரோகத்தால் வீழ்த்தப்பட்டோம், ஆனால் விழவில்லை, எழுந்தோம். முன்னாடியே சொல்லிட்டேன், துரோகத்தால் வீழ்த்தப்பட்டோம் ஆனால் விழவில்லை, எழுந்தோம். மண்ணை கவினோம், மீண்டும் எழுந்தேன். விழுவது அவமானம் அல்ல, விழுந்து கிடப்பதுதான் அவமானம் என்று எழுந்தேன். பாடலை எழுதினேன், நானும் பாடலையும் எழுதினேன், படத்தையும் தயாரித்தோம். அப்பாதான் தயாரிப்பாளர், என் தந்தை, நான் பாடலாசிரியர் என்ற முறையிலே நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து, தம்பி சந்தோஷ் சேகரன் பாவம், ஐயோ என்ன பண்ணுவார், பாவம் கஷ்டம், என்ன பண்ணுவார், பாத்துக்கிறேன் வாப்பா, நான் எதா இருந்தாலும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோம். எடுத்துட்டு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் உருவானது. தேவையில்ல, படம் எடுப்பது சாதாரண விஷயம் அல்ல. தெரிந்து கொண்டேன் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரும், எப்படியெல்லாம் என்னை தூற்றுவார்கள், எப்படியெல்லாம் கதை கட்டுவார்கள், என் குடும்பத்திலே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணினார்கள். எதுக்கு சொல்றேன் கவனிச்சுக்கீங்க. எனக்கு சினிமா துறை என்பது புதுசு. ஆனால் சிலர் என் குடும்பத்திலே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணினார்கள். என்னென்னமோ செய்தார்கள், எப்படியோ பண்ணாங்க. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அங்கேருந்து வரும் போன் கால் வரும், அப்படியா இதா என்னது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதையெல்லாம் மீறி நாம் ஜெயிக்க வேண்டும், என்னுடைய தம்பி இயக்குனர் சந்தோஷ் சேகரனை மேலே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆசையில் அவாவில் உள்ளே இறங்கினேன். ஆனால் படத்தை விடக்கூடாது. நிறைய பேர் சொன்னாங்க படம் எடுத்தாங்க நின்று போச்சுங்க சொன்னாங்க. உயிரை கொடுத்தாவது எடுத்து விடுவோம். व्यसனம், மன அழுத்தம், மன உளைச்சல், எங்க போனாலும் மன உளைச்சல் சென்னையில கிடந்தோம் கொஞ்ச நாள். அப்போ பாடலை அழகாக மெருகேற்றி நம்முடைய ஐயாவுடைய இசையமைப்பில் என்னுடைய வரிகளை நான் எழுதி கொடுத்தது, அவரின் வரிக்கு இசை போட்டது நான் வெறும் பாக்கியமாக கருதுகிறேன். பெரும்பாக்கியம். யாருக்கு வருவா, அந்த யாரு செய்வா, எப்படி முதல் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்று போல. அப்போ தம்பி சந்தோஷ் சேகரன் உருவத்தை பார்த்து சில எடை போட்டார்கள். மெல்லிய உருவம்,
இவர் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது, கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. நல்ல ஒரு இயக்குனர், நல்ல கதை வசனகர்த்தா. ஐயா சொன்ன மாதிரி பேப்பரே இல்ல. எங்கப்பா ஸ்கிரிப்ட்? 300 பக்கம் 400 பக்கம் வச்சிருப்பல்ல, எங்க ஸ்கிரிப்ட்? ஒண்ணும் இல்ல சார், நான் பாத்துக்கிறேன் சார், இங்க இருக்கு சார் ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு கதையை சொல்லி சொல்லி எடுத்துக்கிட்டே இருக்கார். நானும் திரைப்படம் அங்க எங்கெல்லாம் ஷூட்டிங் நடந்தோ அங்கெல்லாம் போறேன். நானும் கூடவே இருக்கேன், அவங்க கூடவே சாப்பாடு, அந்த சாப்பாடே சாப்பிட்டுக்கிட்டு கூடவே இருக்கேன். அப்படி பண்ணுப்பா இப்படி பண்ணுப்பாங்கிறேன். நானும் ஒரு சிறிய பிள்ளை போல் அங்கே சுழண்டு வந்தேன், பம்பரமா சுழண்டேன். ஆனால் இந்த படத்தை இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட், எங்களுடைய அருண் கதாநாயகன், இன்னொரு கதாநாயகன் எழில் செல்வன், பின்பு கதாநாயகி அனுஷ்டி. இந்த பிள்ளைலாம் வந்து எங்க ஏரியாவில இப்படி வந்துன்னு சொல்லி சென்னையை ஃபுல்லா நான் அங்க வர வச்சேன். எங்க பண்ருட்டி, நெய்வேலி எல்லாரையும் வர வச்சுட்டேன் வாங்கன்னு சொல்லி. ஏன் நம்மால் முடியாது என்று சொல்லி, ஏன் எல்லாரும் யாரால் வேணாலும் படம் எடுக்கலாம், ஏன் நம்மால் முடியாது? அப்போ மேலே உள்ளவர்கள் மட்டும்தான் எடுக்க முடியுமா? எல்லாரோடும் படம் எடுக்க முடியும் என்ற ஒரு நிரூபித்து காட்டினேன். இதுதான் எங்களுடைய ஐயாக்கள் எல்லாம் பேசினாங்க, சிறப்பாக பேசினார்கள். அது போல ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் சிறப்பாக நீங்க கோப்பு கொடுத்தீங்க. அதே சமயத்துல என்னுடைய கூட பணிபுரிந்த அனைவரும், கேமராமேன், எடிட்டர் ஆர்கே எடிட்டர் சிறப்பாக ஒரு செயல் செஞ்சிருக்காரு. நானே பார்த்து பாராட்ட வேண்டிய கேமராமேன் செந்தில் மாறன், அந்த மாதிரி அடுத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சிறப்பு. நான் சொன்னதை அப்படியே செஞ்சாங்க, அதான் வெற்றி. அவங்க யாரும் இன்னும் நான் சொல்ல வரேன், அவங்க எல்லாமே பணத்துக்காக செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வரல. பணத்துக்காக சம்பளம் கொடுக்கல அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, சம்பளம் கொடுத்தா ஆனா சேவை மனப்பான்மையோடு செய்தார்கள். அதுதான் எனக்கு பெரிய பிடிச்ச விஷயம். ராமு சாரா சொன்னா கருத்து தான்பா, நல்ல மனுஷன், அமைதியாகவே இருந்தான், வெள்ளந்தியா இருந்தான். அதனால் இந்த படத்தை நீங்கள் தான் வெற்றியடை செய்ய வேண்டும். 3 பாடல்களை, தரமான பாடல்கள் கொடுத்தாச்சு, நீங்க வெற்றியடை செய்யணும். ஐயா சொன்னாங்க, சிறு முதலீட்டாளர், சிறு பட்ஜெட்ல படம் பண்றவங்க மேல கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எல்லாராலையும் முடியும். எவ்வளவு கஷ்டப்படுவாங்க ப்ரொடியூசர், இயக்குனர், மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க பாத்துக்குங்க. படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுல ஒண்ணும் இல்ல, போய் பாருங்க, தியேட்டர்ல பாருங்க. நம்ம சொல்றேன், பாட்டை வெளியில கொண்டு போங்க. இதுதான் நல்ல அருமையா இருக்கும். இதுதான் எங்களுடைய அனுபவம். இன்னும் அனுபவத்தை பேசுறதுக்கு காலம் இல்ல, டைம் இல்ல. அதனால வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.